குட் மார்னிங் டு ஆல். நான் அன்பு. இது உங்கள் சிவதன்யா அகாடமி. நேற்று திங்கட்கிழமை பள்ளி மானிய கோரிக்கையில் விவாதம் நடந்துச்சு. அந்த பள்ளி மானிய கோரிக்கையில் நம்மளுக்கு ஒரு நியூஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த மந்த் செப்டம்பர்ல யூஜிடிஆர்பிக்கான நோட்டிபிகேஷன் வரப்போகுது. சரிங்களா? இந்த மந்த் செப்டம்பர்ல யூஜிடிஆர்பிக்கான நோட்டிபிகேஷன் வரப்போகுது. ஸோ கிட்டத்தட்ட அந்த நோட்டிபிகேஷன்ல நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் போஸ்டிங்ன்றப்போ ஒரு 2000க்கு மேல 2000 வரைக்கும் குறைஞ்சது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? 2000 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே அட்மிஷன் சிவதன்யால யூஜிடிஆர்பிக்கு கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? யூஜிடிஆர்பிக்கு கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அடுத்த பேட்சுக்கான அட்மிஷனுக்கு கால் ஃபார் நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்த பேட்சுக்கான அட்மிஷனுக்கா நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபார் அட்மிஷனுக்கு கான்டாக்ட் சிவதன்யா அகாடமி. சரிங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு கம்ப்ளீட் மெட்டீரியல் கொடுத்துட்றாங்க, ப்ளஸ் டெஸ்ட்டு, தென் ரெக்கார்டட் கிளாஸ். இதுதான் மெயின். சரிங்களா? மெட்டீரியல், டெஸ்ட், ரெகுலர் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரெக்கார்டட் கிளாஸ். அந்த ரெக்கார்டட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, ரிகார்டிங் த டாபிக், அட் த சேம் டைம் பேஸ்ட் ஆன் த டிஆர்பி கொஸ்டின்ஸ். சரிங்களா? எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கொஸ்டினை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அந்த கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன்றது என்ன அப்படின்னா, எல்லாத்தையுமே இன்க்ளூடெல்லாம் கிடையாது. எக்ஸாமுக்கு எந்த கேள்வி கேட்பாங்க. ஸோ இந்த லைவ் கிளாஸை நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துட்டாலே, ரெக்கார்டட் கிளாஸை பார்த்துட்டாலே மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸுக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நான் தான் கிளாஸ் எடுக்கிறேன். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, லாஸ்ட் டிஆர்பி கொஸ்டின்ல நம்மளுக்கு யூனிட் 7, இப்போ இங்க வந்துட்டு யூனிட் 7 தான் போய்கிட்டு இருக்கு. அதுல மிஸ்ஸஸ் டாலவே வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? யூனிட் 7ல டாலவே எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டாலவே பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னா, லாஸ்ட் யூஜிடிஆர்பில. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who did Clarissa reject a marriage proposal from? So Clarissa யாரோட மேரேஜ் ப்ரொபோசல்ல ரிஜெக்ட் பண்ணாங்க? ஒன்னு. சரிங்களா? ஸோ இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டாலவேல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ மிஸ்ஸஸ் டாலவே தான் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who did Clarissa reject மேரேஜ் ப்ரொபோசல் ஃப்ரம்? யார்கிட்ட இருந்து வந்த மேரேஜ் ப்ரொபோசல்ல ரிஜெக்ட் பண்ணாங்க கிளாரிசா? ஒரு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நேம் த ஆப்ஜெக்ட். நேம் த ஆப்ஜெக்ட், ஒரு பொருள். நேம் த ஆப்ஜெக்ட் பீட்டர் வெல்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர். ஓகேங்களா? நேம் த ஆப்ஜெக்ட் பீட்டர் வெல்ஸ் என்ற ஒரு கேரக்டர் ஆல்வேஸ் ஹேஸ் வித் ஹிம். அவருக்குடைய எப்பையும் அந்த ஒரு ஆப்ஜெக்டை வச்சிருப்பார். அந்த ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்றது அடுத்த கேள்வி. சரிங்களா? 4 கேள்வியில முதல் கேள்வி என்ன அப்படின்னா, who did Clarissa reject marriage proposal from? செகண்ட், நேம் த ஆப்ஜெக்ட் ஆஃப் பீட்டர் வெல்ஸ் ஆல்வேஸ் ஹேஸ் வித் ஹிம், அவர்கிட்ட வச்சிருந்தது. மூணாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, where did Clarissa spend her summer girl in Mrs. Dalloway? So எந்த இடத்துல அந்த சம்மர் கேர்ள், எந்த இடத்துல அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்றது மூணாவது கேள்வி. நாலாவது கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் டஸ் லேடி பிராட்ஷா டெல் கிளாரிசா அட் த டாலவே பார்ட்டி? அட் த டாலவே பார்ட்டி. அதாவது இந்த கதையில மிஸ்ஸஸ் டாலவேல கிளாரிசா டாலவேன்னு ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க தான் ஹீரோயின் புரோட்டகானிஸ்ட். அவங்க ஒரு பார்ட்டி கொடுப்பாங்க. சரிங்களா? அதுதான் இந்த கடைசி இதுல.
லேடி பிராட்ஷான்றவங்க கிளாரிசாட்ட என்ன சொன்னாங்க? இந்த 4 கொஸ்டின் தான் லாஸ்ட் யூஜிடிஆர்பில கேட்டது. இப்போ மிஸ்ஸஸ் டாலரிக்கு ஒரு 2 வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் வந்துட்டு போகும். 2.25 மணி நேரம் கிளாஸ் போகும். அந்த 2.25 மணி நேரம் கிளாஸை யாரு பாக்குறீங்களோ அவங்க அந்த 4 கேள்விக்கும் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த சிவதன்யாவோட ஸ்பெஷல். ஸோ யாரு ரெக்கார்டட் கிளாஸை கரெக்டா பாக்குறீங்களோ அவங்க கேட்கப்படுற கேள்விக்கு கிட்டத்தட்ட ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த 4 கேள்வியுமே 2.25 மணி நேரம் கிளாஸ் நீங்க பார்த்துருந்தீங்க, ரெக்கார்டட் கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா இந்த 4 கேள்விக்குமே ஆன்சர் உள்ளது. இப்போ அந்த 2.25 மணி நேரம் கிளாஸ், அதாவது இந்த 4 கொஸ்டினும் அதுல கேட்டிருக்காங்க. ஸோ இதோட கண்டினியூஷன் உங்களுக்கு கிளாஸ் வீடியோ லிங்க் வந்துட்டு இதுல வரும். அந்த கிளாஸ் வீடியோவை பாருங்க, பார்த்துட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? இதுதான் லாஸ்ட் யூஜிடிஆர்பில கேட்டது. ஸோ ரெக்கார்டட் கிளாஸை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த சாம்பிள் வீடியோ அப்லோட் ஆகும். அதை பார்த்துட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. பண்ணிட்டு விருப்பம் உள்ளவங்க சிவதன்யாவுக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த கிளாஸுக்கான வீடியோ உங்களுக்கு இதோட கண்டினியூஷன்ல வரும். ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லா யாரு பாக்குறீங்களோ பார்த்தா இந்த 4 கேள்விக்கும் நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த 4 கேள்விக்கும் நீங்க ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த ரெக்கார்டட் கிளாஸை யாரு பயன்படுத்துறாங்களோ அவங்க எல்லா கேள்விக்குமே பதில் அளிக்க முடியும். ரெக்கார்டட் கிளாஸை பார்த்தா மட்டும் போதும், ஏபிள் டு ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். ரிப்பீட்டடா அதைத்தான் சொல்றோம். இந்த ஒரு கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு சாம்பிள் வீடியோ தான். இதுக்கடுத்து அடுத்தடுத்த வீடியோஸ் யாரு கிளாஸ் ஜாயின் பண்றீங்களோ அவங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும். ஸோ சிவதன்யால யாரு ஜாயின் பண்றீங்களோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த மிஸ்ஸஸ் டாலவேல இருந்து இந்த வருஷம் கேட்கக்கூடிய கேள்விக்கும் ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். கம்ப்ளீட்டா யாரு 2.25 மணி நேரம் கிளாஸ் பாக்குறாங்களோ. சரிங்களா? தேங்க்யூ. Good morning to all. So today we're going to discuss about Unit 7, Mrs. Dalloway by Virginia Woolf. Mrs. Dalloway by Virginia Woolf. ஸோ விர்ஜீனியா வுல்ஃப்ன உடனே நம்மளுக்கு பேசிக்கான ஒரு கொஸ்டின், பிரைமரி கொஸ்டின் ஃப்ரம் விர்ஜீனியா வுல்ஃப் அப்படின்னா இவங்களோட ரைட்டிங்ஸில் இவங்க யூஸ் பண்ண ஜானர் என்ன? ஸோ இட் பி அ பேசிக் கொஸ்டின் பிலாங்ஸ் டு விர்ஜீனியா வுல்ஃப். சரிங்களா? ஸோ விர்ஜீனியா வுல்ஃப்னோட சி இஸ் ஃபேமஸ் ஃபார் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ். ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ். So she used the technique to write a novel called Stream of Consciousness. அவங்க யூஸ் பண்ண டெக்னிக் என்ன அப்படின்னா ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ். ஸோ ஸ்ட்ரீம், ஸோ எந்த அளவுக்கு கான்சியஸ்னஸ்னா அவேர்னஸோட இருக்கிறாங்க, ஓகேங்களா? எந்த அளவுக்கு அவங்க அவேர்னஸோட இருக்கிறாங்க. She was born in the year of 25 January 1882. She was born in the year of 25th January 1882 and died in the year of 28 March 1941. Died in the year of 28 March 1941. 28 March 1941. How she was died? எப்படி அவங்க இறந்தாங்க அப்படின்னா she was drowned. She was drowned. So கிட்டத்தட்ட suicide. கிட்டத்தட்ட she was committing suicide. She was not able to live. வாழ முடியல, இனிமேல் வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ்னா இதை சிம்பிளா நம்ம சொல்லணும் அப்படின்னா, இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னாலே விர்ஜீனியா வுல்ஃப்ன்றது ரொம்ப ரேர் கேசஸ் நம்ம பார்க்குறது. அதே தான் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் வந்துட்டு நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் என்ன சொல்லுவார்? ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங். ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங் அண்ட் ட்ரான்குவிலிட்டி அப்படின்னுவார். சரிங்களா? கவிதை அருவியா கொட்டணும். சரிங்களா? அப்படின்றதான் இங்கே. பட் அக்கார்டிங் டு த வியூ ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த், the line of a words or a story or a poem or something else, the imaginationன்றது நம்மளுக்குள்ள அருவி மாதிரி வரணும். பட் அந்த இமேஜினேஷன் உடனே வரக்கூடாது.
அந்த இமேஜினேஷன் உடனே வரக்கூடாது. ஸோ வேர்ட்ஸ்வொர்த்தோட போயம்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹி அப்சர்வ் சம்திங், ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த அப்சர்வேஷனை இமேஜினேஷன் கொண்டு வந்துட்டு உடனே போய் போயம் எழுதிட மாட்டார். அதில் பார்த்தோன்னே டக்கு 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 டக்குன்னு எழுதிட மாட்டார். சரிங்களா? இட் டேக் சம் டைம்ஸ். அந்த டைம்ஸ் தான் ட்ரான்குலிட்டி. இட் மே பி டேக்கன் அ வீக் ஆர் அ மந்த் ஆர் அ இயர் ஆர் சம்திங் இயர்ஸ். அப்போ அவரோட ஐடியாலஜி என்ன அப்படின்னா, நம்ம பார்க்குற கற்பனையோ இல்லை நம்ம பார்க்குற விஷயமோ நம்மளுக்குள்ள இருக்க கற்பனையோ வெளிவரப்போ சடனாக வந்துருச்சு அப்படின்னா அதில் எந்த சுவாரஸ்யமும் கிடையாது. சரிங்களா? மேபி வெயிட் ஃபார் சம்டைம்ஸ். அப்போ அந்த சம்டைம்ஸுக்கு அப்புறம் நம்ம எழுதுகிறப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃபீலிங்கில் பார்த்தோமோ அதே ஃபீலிங்கில் வரணும். வந்தால் தான் அது உண்மையான போயம்னு சொல்லிட்டுன்னு வேர்ட்ஸ்வொர்த் சொல்லுவார். ஸோ தட் பி அ லெவல் ஆஃப் அ ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ். ஸோ ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாவலோ ஏதோ ஒரு விஷயம் எழுதுவாங்க. தென் டேக் சம் பிரேக்ஸ். ஓகேங்களா? டேக் சம் பிரேக். அந்த பிரேக்குக்கு அப்புறம் திருப்பி அந்த கதையை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணுன்றப்போ இந்த வேவ் லென்த் ஆஃப் ஸ்டோரி ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பார்ட் டு நெக்ஸ்ட் பார்ட், வேவ் லென்த் ஆஃப் த ஸ்டோரி ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பார்ட் டு நெக்ஸ்ட் பார்ட், இட் பி அ கொஹிரண்ட். அங்கே வந்துட்டு கொஹிரன்ஸாக இருக்கணும். சரிங்களா? அதில் எந்த வித ஏற்றமோ இறக்கமோ இருக்கக்கூடாது. அப்படி எழுதுறவங்க தான் யாருன்னா விர்ஜினியா வுல்ஃப். அந்த டெக்னிக் பேர் தான் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் டெக்னிக். அந்த டெக்னிக் பேர் தான் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் டெக்னிக். சரிங்களா? சரி. ஹர் ஒர்க் நைட் அண்ட் டே, ஹர் ஒர்க் நைட் அண்ட் டே, her work night and day. Next, Jacob's room, her work night and day, Jacob's room. Then our work Mrs. Dalloway, night and day, Jacob's room, Mrs. Dalloway, to the lighthouse Orlando, to the lighthouse Orlando. These are the famous work of Virginia Woolf. இதெல்லாம் விர்ஜினியா வுல்ஃபோட ஃபேமஸ் ஒர்க். நைட் அண்ட் த டே 1919, night and day, the work published or written in the year of 1919. Jacob's room 1922, Jacob's room 1922. மிஸ்ஸஸ் டாலவே 1925. ஸோ நம்மளோட ப்ரிஸ்கிரைப் ஒர்க்கான மிஸ்ஸஸ் டாலவே எப்போ அப்படின்னா 1925. டு த லைட் ஹவுஸ், இட் பி அனதர் ஃபேமஸ் ஆஃப் விர்ஜினியா வுல்ஃப் 1927. ஆர்லாண்டோ 1928. ஸோ அமாங் திஸ் ஜேக்கப்ஸ் ரூம், டாலவே, டு த லைட் ஹவுஸ், ஆர்லாண்டோ ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஆஃப் விர்ஜினியா வுல்ஃப். விர்ஜினியா வுல்ஃப் எழுதுனதுல இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ்லாம் இந்தது. ஜேக்கப்ஸ் ரூம், டாலவே, டு த லைட் ஹவுஸ், ஆர்லாண்டோ. ஹர் லாஸ்ட் ஒர்க், ஹர் லாஸ்ட் ஒர்க், இவங்களோட கடைசி நாவல் என்ன அப்படின்னா பிட்வீன் தி ஆக்ட்ஸ். பிட்வீன் தி ஆக்ட்ஸ் இஸ் ஹர் லாஸ்ட் நாவல். ஸோ விர்ஜினியா வுல்ஃபோட கடைசி நாவல் என்ன அப்படின்னா பிட்வீன் தி ஆக்ட்ஸ். பட் இட் பி பப்ளிஷ்டு போஸ்துமஸ்லி. பி பப்ளிஷ்டு போஸ்துமஸ்லி. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இட் பி பப்ளிஷ்டு போஸ்துமஸ்லி. சரிங்களா? ஸோ அமாங் த ஒர்க் ஆஃப் விர்ஜினியா வுல்ஃப், விச் ஒர்க் பி பப்ளிஷ்டு போஸ்துமஸ்லி அப்படின்னா எந்த ஒர்க்கு? பிட்வீன் தி ஆக்ட்ஸ். எந்த ஒர்க் அப்படின்னா பிட்வீன் தி ஆக்ட்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ விர்ஜினியா வுல்ஃபை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? அவங்களோட பர்த் டெத்து தெரிஞ்சிருக்கணும், டெக்னிக் ஆஃப் ஹர் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும், நெக்ஸ்ட் மிஸ்ஸஸ் டாலவே எப்போன்னு தெரிஞ்சிருக்கணும். இது பிரைமரி. இதை தாண்டி போகிறப்போ அவங்களோட அதர் ஒர்க்ஸ்ன்னு கேட்குறப்போ ஜேக்கப்ஸ் ரூம், டு த லைட் ஹவுஸ், ஆர்லாண்டோ, இது எல்லாமே நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் பார்த்துருப்போம். அந்த பேஸில் இதில் கொஸ்டின் வரலாம். சரிங்களா? So she is noted for in the literary movement of stream of consciousness technique. Stream of consciousness technique. Next, Mrs. Dalloway. Mrs. Dalloway, third person narration. The novel was
third person narration, third person narration. The novel takes place in a single day. Novel takes place in a single day. ஒரு நாள்ல நடந்த விஷயங்களை கதையாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. அந்த நாவல் டேக்ஸ் பிளேஸ் இன் a single day. சரிங்களா? அந்த சிங்கிள் டே எப்போனா வெனஸ்டே. வெனஸ்டே மிடில் ஆஃப் ஜூன், மிட் ஜூன். வெனஸ்டே மிட் ஜூன் in the year of 1923. ஸோ 1923ல அந்த வருஷத்துல ஜூன் மந்த்ல எப்போ அப்படின்னா வெனஸ்டேல நடந்த ஒரு ஈவெண்ட்டை தான் கதையா எடுத்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அந்த கதை நடக்கிறதுனா சிங்கிள் டே. எப்போ அப்படின்னா வெனஸ்டே. சரிங்களா? மிட் ஜூன் 1923. சரிங்களா? ஸோ இட் பி அ பேக்ரவுண்ட் ஆஃப் த நாவல் மிஸ்ஸஸ் டாலவே. மிஸ்ஸஸ் டாலவேவோட பேக்ரவுண்டு சிங்கிள் டேல நடந்த ஒரு கதை. அது என்னைக்கு அப்படின்னா வெனஸ்டே, மந்த் எப்படின்னா ஜூன், இயர் 1923. The novel written or published in the year 1925. The novel எப்போ அப்படின்னா 1925. சரிங்களா? So character of the novel. So characters of the novel. Clarissa Dalloway. Richard Dalloway. Elizabeth Dalloway. Clarissa Dalloway, Richard Dalloway, Elizabeth Dalloway. Next, Peter Welch. Peter Wells. Peter Wells. Next, Hugh Whitebread. Hugh Whitebread. Sally Saturn. Hugh Whitebread, Sally Saturn. Lucy. Next character, Lucy. Lucy. Next, Evelyn Whitebread. Next, Evelyn Whitebread. Other character, Doris Hillman. Doris Hillman. Doris Hillman. Next, Septimus. Next character, Septimus Warren Smith. Septimus Warren Smith. The next character, Lucrezia Warren Smith. Lucrezia Warren Smith. The next other character, Isabel Paul. Isabel Paul. Evans Daisy. Evans Daisy. Sir William Bradshaw. Sir William Bradshaw. Dr. Holmes. Sir William Bradshaw. Dr. Holmes. Next, Lady Bruton. Lady Bruton. So these are the important character in the novel. இந்த நாவல்ல வரக்கூடிய முக்கியமான கேரக்டர் இவங்க எல்லாம் இல்லை. சரிங்களா? சரி.
So first character யார் அப்படின்னா கிளாரிசா. She was lady of 50. Lady of 50. Wife of Richard Dalloway. Wife of Richard Dalloway. ஸோ மற்ற கேரக்டர் மாதிரி இல்லாமல் இந்த கேரக்டரில் ஒய்ஃப் ஆஃப் டாலவேன்னு கொடுக்கறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இதில் ஒய்ஃப் ஆஃப் டாலவேன்னு கொடுக்கறதுல என்ன இம்பார்ட்டன்ஸு அப்படின்னு கேட்டால், ஸோ இந்த கதைக்குள்ள இந்த ஒய்ஃப் ஆஃப் டாலவேன்ற ஒரு விஷயத்துக்கு கிளாரிசா டாலவே ஒரு ஃபீலிங்கை ஷேர் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இன்ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர், ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி மிஸ்ஸஸ் டாலவே நம்ம கிளாரிசா டாலவே போய் நிற்கிறாங்க. அப்போ அந்த மிரரில் எப்படி தெரியுது அப்படின்னா ரிச்சர்ட் டாலவேவா தான் தெரியும், கிளாரிசாவா தெரியாது. ஸோ அப்போ அதை எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா, சி லாஸ்ட் ஹர் இண்டிவிஜுவாலிட்டி, அவங்களோட தனிப்பட்ட எல்லா விஷயத்தையும் இழந்து அந்த கண்ணாடியில் பார்த்தா கூட அவங்களுக்கு யாரோட மூஞ்சி தான் தெரியுது அப்படின்னா அவங்க ஹஸ்பண்டோட கைடன்ஸில், அவங்க ஹஸ்பண்டோட சப்போர்ட்டிவ் தான் தெரியுது. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் ரிச்சர்ட் டாலவே. He was a gentle person and holds in a government post. So ஒரு கவர்மெண்ட்ல வேலை பார்க்கிறார். ஜென்டில், ஹோல்ட், கவர்மெண்ட் போஸ்ட். எலிசபெத் டாலவே 17 years old, 17 வயதான ஒரு பொண்ணு, 17 years old, daughter of Elizabeth, daughter of Clarissa and Richard. Daughter of Clarissa and Richard. Elizabeth Dalloway, 17 years old, daughter of Clarissa and Richard. Peter Wells. Peter Wells was a former shooter. Former shooter of Clarissa. Former shooter of Clarissa. Clarissa ஓட former shooter. சரிங்களா? He is planning to marry wife of Major. He plans to marry wife of Major. Wife of Major. So here Clarissa Dalloway, Richard Dalloway, Elizabeth Dalloway, then another character Peter Wells. Then other character Hugh Whitebread. Hugh Whitebread. He was an old friend of Richard. Old friend of Richard. Hugh Whitebread, old friend of Richard. And hold minor position in a court. And holds minor position in court. So he was worked in court. இவர் எங்க வேலை பார்க்கறாருன்னா கோர்ட்ல வேலை பார்க்கறாங்க. சரிங்களா? கோர்ட்ல வேலை பார்க்கறாரு. So CB hold a minor position in a court. Next, Sally Saturn, close friend of Clarissa. கிளாரிசாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் யார் அப்படின்னா சாலி சேட்டன். கிளாரிசாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் யார் அப்படின்னா சாலி சேட்டன். லேட்டர் she was married Lord Rossiter. Later she was married Lord Rossiter. Later she was married Lord Rossiter. Next character Lucy. Lucy, servant of Clarissa. Clarissa ஓட
பிரின்சிபல் சர்வெண்ட் யார் அப்படின்னா லூசி. நெக்ஸ்ட் கேரக்டர் ஈவ்லின் ஒயிட் பிரெட், வைஃப் ஆஃப் ஹக் ஒயிட் பிரெட். ஸோ இவங்க யார் அப்படின்னா ஹக் ஒயிட் பிரெட்டோட ஒய்ஃப். சிம்பிளி ஷி வாஸ் கால்ட் சிக்லி ஒய்ஃப். ஸோ இவங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கும் கதையில சிக்லி ஒய்ஃப், உடம்பு முடியாம இருக்கும் கதை. நெக்ஸ்ட் டோரிஸ் கில்மேன். டோரிஸ் கில்மேன் டியூட்டர் டு எலிசபெத் டாலவே. எலிசபெத் டாலேவோட டியூட்டர். டியூட்டர் டு எலிசபெத் டாலவே. எலிசபெத் டாலவே. Next character Septimus Warren Smith, ex-soldier. He was a ex-soldier. He was in a insane. Insane ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபர் போன்று. But in reality he be well, but something be. சரிங்களா? இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பீஸ்ட்னு ஒரு படம் வந்துச்சு, விஜய் நடிச்ச படம், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? பீஸ்ட்னு ஒரு படம் வந்திருக்கும், பி ஆக்டட் பை விஜய். ஸோ அந்த படத்தில் இன்ட்ரோ சீனுக்கு அப்புறம் கொஞ்சம் அது போன உடனே அவர் போய் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்க போவார். அப்போ அந்த சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்லுவார் அப்படின்னா, யூ பி நார்மலி வெல், நீ நல்லா தான் இருக்க, உனக்கு எந்ததும் இல்லை, ஆனால் நீ உனக்குள்ளே என்ன பண்ணுற முடியலன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்காட்ரிஸ்ட் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் யாருன்னா செப்டிமஸ் வாரன் ஸ்மித். ஸோ அப்போ அங்கே விஜய்க்கு இருக்கிறதுனா ஒரு குழந்தை இறந்து போகும், அந்த குழந்தையோட தாக்கம் பெரியதாக இருக்கும். இங்கே இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இறந்து போயிடுவாங்க, அந்த இறந்துலேருந்து இவரோட மென்டாலிட்டி வந்துட்டு டோட்டலாக பாதிக்கப்படும். சரிங்களா? ஸோ செப்டிமஸ் வாரன் ஸ்மித் வாஸ் அ எக்ஸ்-சோல்ஜர் who was in a insane. He was in a insane. Next character Lucrezia Warren Smith. She was a young Italian wife of Septimus. Young Italian wife of Septimus. Young Italian wife of Septimus. Next Isabel Pole. Isabel Pole. அடுத்த கேரக்டர் யாருன்னா இசபெல் போல். இசபெல் போல் ஃபர்ஸ்ட் லவர் ஆஃப் செப்டிமஸ் வாரன் ஸ்மித். ஸோ இசபெல் போல் யார் அப்படின்னா செப்டிமஸ் வாரன் ஸ்மித்தோட லவர். ஈவன் he was a steady means strong person. Ivan was a strong person. Red hair, friend of Septimus, friend of Septimus. Daisy, 24 years old, planned to marry Peter Wells. Plan to marry Peter Wells. Current position, wife of major. So இவங்களை தான் யாரு கல்யாணம் பண்ண போறான்? பீட்டர் வெல்ஸ் கல்யாணம் பண்ண போறான். இதை நம்ம பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் சர் வில்லியம் பிராட்ஷா. He was a physician. One who treated Septimus. ட்ரீட் பண்ண ஒரு டாக்டர் யார் அப்படின்னா சர் வில்லியம் பிராட்ஷா. டாக்டர் ஹோம்ஸ். He is also a doctor, treated Septimus.
Lady Bruton, friend of Dalloway's. Friend of Dalloway's. அப்போ ரிச்சர்டுக்கும் நம்ம கிளாரிஸ் ஆஃப் டாலோவேக்கும் ஃப்ரெண்டு தான் யார் அப்படின்னா லேடி புரோட்டன். தீஸ் ஆர் தி கேரக்டர் இன் த நாவல். சரிங்களா? ஸோ இந்த நாவலில் வரக்கூடிய கேரக்டர் கிளாரிசா டாலோவே, ரிச்சர்ட் டாலோவே, எலிசபெத் டாலோவே, பீட்டர் வெல்ஸ், அதுக்கப்புறம் ஹக் ஒயிட் பிரெட், சாலி சாட்டன், லூசி, ஈவ்லின் ஒயிட் பிரெட், டாரிஸ் கில்மேன், செப்டிமஸ் வாரன் ஸ்மித், லுக்ரீசியா, இசபெல் போல், யுவான்ஸ், டெய்சி, சார் வில்லியம் பிராட்ஸா, டாக்டர் ஹோம்ஸ், லேடி புரோட்டன். ஸோ இது ஃபுல்லாமே கதைக்குள்ள வரக்கூடிய கேரக்டர்ஸ். கதைக்குள்ள வரக்கூடிய கேரக்டர்ஸ். த நாவல் ரெப்ரசன்டிங் ஆஃப், இந்த கதையை மிஸ்ஸஸ் டாலோவே எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க? ஸோ இந்த கதையை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, விர்ஜீனியா woolf represented Mrs. Dalloway in the position of present and past. எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட். ஸோ கதை பாஸ்ட்ல சொல்றது, அதுக்கப்புறம் ப்ரெசென்ட், அதுக்கப்புறம் பாஸ்ட், அதுக்கப்புறம் ப்ரெசென்ட். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கதைக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ப்ரெசென்ட், பாஸ்ட், பாஸ்ட், ப்ரெசென்ட். சரிங்களா? சரி சரி. Next, we enter into the story. Mrs. Dalloway. The novel was third person narration. The novel was third person narration. The novel was third person narration. Heroine of the novel. Heroine of the novel. It was third person narration. Heroine of the novel யார் அப்படின்னா கிளாரிசா டாலோவே. கிளாரிசா டாலோவே. The story was told third person narration by Clarissa Dalloway. She was a protagonist of the novel. இவங்க தான் கதையோட கதாநாயகனும். protagonist of the novel. She going to be conduct a party. இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு பார்ட்டி கண்டக்ட் பண்ண போறாங்க. He going to be host a party. எப்போ அப்படின்னா at night. Going to be host a party at night. So for that she wants to buy flour. For that she wants to buy flowers. For that she wants to buy flowers. அதுக்காக அவங்க என்ன பண்ண போயிருக்காங்கன்னா பூக்கள் வாங்க போயிருக்காங்க. சரிங்களா? she wants to buy flowers. எதுக்காக பூ வாங்க அப்படின்னா to decorate. flowers to decorate. ஸோ அலங்கரிப்பதற்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா பூ வாங்குறதுக்கு சிட்டிக்கு போயிருக்காங்க. சரிங்களா? ஸோ she went in morning. இவங்க எப்போ கிளம்பி போறாங்கன்னா in the daytime. That is she went in morning. The sunlight was too heavy. ஓகேங்களா? she goes in morning. Sunlight was heavy. ஸோ சூரிய ஒளி ரொம்ப ஹீட்டாக இருக்கு. சரிங்களா? அந்த டைம் தான் அவங்க கிளம்பி போயிருக்காங்க. ஸோ அந்த சன்லைட் அவங்க மேலே பட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா she recollect her reminiscence. ஓகேங்களா? ஸோ சடன்லி the sunlight falls on her. அவங்க மேலே பட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா recollects her past. That is a reminiscence.
recollect her reminiscence. Recollect her reminiscence. So அவங்களோட reminiscence என்ன அப்படின்னா when she was 18 years old, ஒரு 18 வயசா இருக்கிறப்போ, சரிங்களா, பாஸ்ட்ல when she was 18 years old, she and her father, இவங்களும் இவங்களோட அப்பாவும் எங்க போறாங்கன்னா went to country estate at Barton. சரிங்களா, பார்டன். யார் யாரு? நம்ம கிளாரிசாவும் கிளாரிசாவோட ஃபாதரும். சரிங்களா, when Clarissa was 18 years old, she and her father went to country estate. எங்க அப்படின்னா பார்டன். கண்ட்ரி எஸ்டேட் பார்டனுக்கு போறாங்க. அப்ப பார்டனுக்கு போனோம் என்ன ஆகுது? when she opened the window, அங்க கண்ட்ரி எஸ்டேட்டுக்கு போன உடனே கிளாரிசா என்ன பண்றாங்க அப்படின்னா விண்டோவை போய் ஓபன் பண்றாங்க. ஸோ விண்டோ ஓபன் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா the sunlight falls on her. ஓகேங்களா, when opens the window, sunlight enter at 18 years old Clarissa. அவங்க மேல சூரிய ஒளி பற்றுச்சு. சரிங்களா, so here this way Clarissa connects her past and present. சரிங்களா, past and present. so இங்கே she went to buy a flower, பூக்கள் வாங்க போறாங்க. அப்போ வாங்க போறப்போ எந்த டைம் அப்படின்னா மார்னிங் டைம். மார்னிங் டயத்துல the sunlight falls on her. suddenly she recollect her past, that is reminiscent. அவங்களோட கடந்த காலத்துக்கு போறாங்க. அவங்களோட கடந்த காலத்துல என்ன நடக்குது அப்படின்னா when she was 18 years old, 18 வயசா இருக்கிறப்போ நம்ம கிளாரிசாவும் அவங்களோட அப்பா her ஃபாதரும் எங்க போறாங்கன்னா went to country estate. went to country estate Barton. so Barton போயிட்டு open the window. ஓகேங்களா, enter into Barton, open the window, the sunlight falls on her. so here she be connected her past and present. சரிங்களா, பிரசன்ட்டோட பாஸ்ட கனெக்ட் பண்றாங்க. பிரசன்ட்டோட பாஸ்ட கனெக்ட் பண்றாங்க. சரிங்களா, பிரசன்ட்டோட பாஸ்ட கனெக்ட் பண்றாங்க. so this is the beginning of the novel. Clarissa, heroine and protagonist of the novel, பார்ட்டி கண்டக்ட் பண்றாங்க. எப்போ அப்படின்னா நைட்டு. ஸோ அந்த பார்ட்டிக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா பிளான் டு பை அ ஃப்ளார்ஸ். ஸோ சி வென் ஃபார் தட், அதுக்காக போறாங்க. எதுக்காக பூக்கள் வாங்க போறாங்கன்னா டு டெக்கரேட், அந்த பார்ட்டியில அலங்கரிக்கிறதுக்காக. ஸோ எந்த டைம் போறாங்கன்னா சி went in a morning, so the sunlight was heavy, so though sunlight falls on her, it be recollect her past. so here Clarissa connects her present and past. சரிங்களா, present and past. so here the sunlight falls on her. சரிங்களா, ஸோ அந்த சன்லைட்டை வச்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா recollect her past. ஓகேங்களா, ஸோ ஹியர் Clarissa Dalloway connects her present and past. Clarissa Dalloway connects her present and past. so just now she was get away from, so வெளிய இருந்து வந்திருக்காங்க. எதுல இருந்து அப்படின்னா she was suffered by influenza. she was suffered by influenza. so influenza here fever. so just now she be well, இப்போதான் அவங்களுக்கு உடல்நிலை சரியா இருக்கு. so அதுல இருந்து வெளியே வந்திருக்காங்க. just now she be get well from the fever influenza. ஓகேங்களா, she heard a clock sound. heard a clock sound. சரிங்களா, பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. it strikes 10 times. the clock sound, it strikes 10 times. so இந்த clock என்ன சொல்லுவாங்கன்னா பிக் பென், மணிக்கூண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த மணிக்கூண்டு 10 தடவை அடிக்குது.
சரிங்களா? அப்போ இப்போ என்ன டைம் அப்படின்னா now the time is at 10. ஓகேங்களா? now the time is 10. she met hug white bread. இவங்க யாரை பார்க்குறாங்க அப்படின்னா ஹக் ஒயிட் பிரெட்டை பார்க்குறாங்க. ஹக் ஒயிட் பிரெட் யாருன்னு பார்த்ததுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட் ஆஃப் டாலவேஸ், டாலவேயோட ஃப்ரெண்டு. சரிங்களா? she was Clarissa Dalloway's childhood friend. Clarissa Dalloway's childhood friend யார் அப்படின்னா நம்ம ஹக் ஒயிட் பிரெட். ஸோ இவர் எதுக்காக அந்த ஏரியாவுக்கு போயிருக்காரு அப்படின்னா இவர் எதுக்காக அந்த ஏரியாவுக்கு போயிருக்காருன்னா ஃபார் ஹிஸ் ஒய்ஃப். ஸோ அவங்கள கூப்பிட்டு போயிருப்பார் ஹாஸ்பிட்டலுக்காக. சரிங்களா? she was not well. அவங்க ஒய்ஃப் யார் அப்படின்னா ஈவ்லின் hug white bread. she was not well. அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்திருக்கும். ஸோ அவங்கள கூப்பிட்டு அங்கிட்டு போயிருப்பார். சரிங்களா? ஸோ கிளாரிசா லைக்ஸ் ஹியூக் மச். அவனை ரொம்ப பிடிக்கும். யாருன்னா ஹியூக் ஒயிட் பிரெட்டை ரொம்ப பிடிக்கும். ஏன் ஹியூக் ஒயிட் பிரெட்டை ரொம்ப பிடிக்குது அப்படின்னா she was a gentleman. ஒரு நல்ல மனிதர். ஓகேங்களா? she was a gentleman. ஒரு நல்ல மனிதர். சரிங்களா? சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஆஃப்டர் ரெக்கலைட் ஹேர் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட், அதை ரெக்கலைட் பண்ணதுக்கு அப்புறம் சி ஹியர் அ கிளாக் சவுண்ட். அந்த கிளாக் என்னன்னா பிக் பேண்ட். பிக் பேண்ட் என்ன பண்ணுது? இட் ஸ்ட்ரைக்ஸ் 10 டைம்ஸ். 10 தடவை பெல் அடிக்குது. சரிங்களா? ஸ்ட்ரைக்ஸ் 10 டைம்ஸ். அப்போ யாரை மீட் பண்றாங்கன்னா ஹியூக் ஒயிட் பிரெட்டை இவங்க மீட் பண்றாங்க. சி மெட் ஹியூக் ஒயிட் பிரெட். சரிங்களா? ஸோ அவர் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா he is coming for his wife Evelyn Hugh Brett. she was not well. அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை. ஸோ அவங்கள கூப்பிட்டு வந்திருப்பார். சரிங்களா? அவங்களுக்காக வந்திருப்பார். சரிங்களா? ஸோ அக்கார்டிங் டு கிளாரிசா லைக்டு ஹியூக் ஒயிட் பிரெட் மச். அவனை ரொம்ப பிடிக்கும். காரணம் என்ன அப்படின்னா ஸோ கிளாரிசா லைக்டு ஹிம் மச். ரீசன் என்ன அப்படின்னா he was a gentleman, good person. He was a gentleman, a good person. After that, Clarissa heard noise of car. அடுத்து என்ன பண்றாங்க கிளாரிசா? அவங்களுக்கு அடுத்த ஒரு சத்தம் கேட்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா கிளாக் சவுண்ட் கேட்குது. ரெண்டாவது யாரை பார்க்குறாங்கன்னா ஹியூக் ஒயிட் பிரெட்டை பார்க்குறாங்க. மூணாவது அவங்களுக்கு என்ன கேட்குது அப்படின்னா நாய்ஸ் ஆஃப் கார், ஒரு காரோட சத்தம் கேட்குது. கார்னா சத்தம் கேட்கும்ல, அப்படி கிடையாது. இங்க இந்த நாய்ஸ்ன்றதை எதை ரெஃபர் பண்றாங்கன்னா சைரன், சைரன் சவுண்ட் ஆஃப் தி கார். ஸோ ஹியர் கிளாரிசா ஹர்ட் த சைரன் சவுண்ட் ஆஃப் தி கார். சைரன் யாருக்கு கொடுத்துருப்பாங்க? மேபி குவீன். சரிங்களா? அங்கே லண்டன்னால குவீன் கொடுத்துருக்கலாம். இல்லை அப்படின்னா பிரைம் மினிஸ்டருக்கு கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா பிரைம் மினிஸ்டருக்கு கொடுப்பாங்க. ஸோ she assumed the car belongs to queen or prime minister. Car belongs to queen or prime minister. Finally understood the car was owned by a prime minister. இந்த கார் யாரோடது அப்படின்னா பிரைம் மினிஸ்டரோடது. சரிங்களா? அப்போ குவீன் கிடையாது. இங்க இந்த கார் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டரோட கார். So the people are surprisingly sees the sound of siren and noticed who is be inside the car. Finally the people understood nothing but it was a prime minister. சரிங்களா? it was a prime minister. சரிங்களா? கடைசியா அவர் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு? she was a prime minister. சரிங்களா? ஸோ அப்போ அந்த காரோட சவுண்டையும் யார் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கிளாரிசா நோட்டீஸ் பண்ணுவாங்க. எது அப்படின்னா நாய்ஸ் ஆஃப் கார். சரிங்களா? நாய்ஸ் ஆஃப் கார். நெக்ஸ்ட், on the way Clarissa noticed on the way Clarissa noticed a line of death. எங்க அப்படின்னா இந்த புக் ஷாப் விண்டோ.
ஸோ புக்ஸ் ஆஃப் விண்டோவில் இவங்க என்ன நோட் பண்ணுறாங்க அப்படின்னா நோட்டட் ஆஃப் அ லைன் ஆஃப் டெத். ஓகே, நோட்டட் ஆஃப் அ லைன் ஆஃப் டெத். லைன் ஆஃப் டெத். ஸோ இவங்களோட மனநிலைமையில என்ன இருக்கும் அப்படின்னா அந்த டெத் பி எண்ட் ஆஃப் எவ்ரி ஒன். எல்லா பேரோட லைஃப்ல டெத்துன்றத யாரும் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ இது அவங்களுக்கு அவங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அவங்க எதை பார்க்குறாங்கன்னா புக் ஷாப்போட விண்டோவில் ஷீ நோட்டீஸ் தி லைன் ஆஃப் டெத். தேர் பி அ கனெக்ட் பிட்வீன் லைஃப் அண்ட் டெத்ன்றதை புரிஞ்சுக்கிடுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அந்த லைன் என்ன அப்படின்னா டெத் வாஸ் defiance. Death was defiance. Death was defiance and death was an attempt to communicate. And death was an attempt to communicate. This is the line prescribed on the bookshop window. bookshop windowல எழுதப்பட்ட வரி என்ன அப்படின்னா death was a defiance, death was an attempt to communicate. ஸோ இறப்புன்றது காமன் டு அல்லது யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது, எல்லா பேத்துக்கும் அது வந்து தான் தீரும் அப்படின்றதா அது. ஸோ தேர் பி அ கனெக்ஷன் பிட்வீன் லைஃப் அண்ட் டெத்ன்றத கிளாரிஸா உணர்ந்துருவாங்க. ஸோ கிளாரிஸாவோட மனசுல ரிப்பீட்டடா அந்த டெத்துன்ற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். டெத்துன்ற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? சரி. ஸோ திஸ் ஒன் தி ஃபோர்த் ஒன். அவங்க என்னென்ன பார்த்தாங்க அப்படின்றதுல ஸோ ஃபர்ஸ்ட்டு பிக் பேனு, சரி பிக் பேனு, செகண்டு ஹக் ஒயிட் பிரெட்டு, தேர்டு காரு, ஃபோர்த் ஒன்னு லைன் ஆஃப் டெத் ஆன் தி புக் ஷாப் விண்டோ. நெக்ஸ்ட் சி went home. வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ look her in the mirror. அவங்க கண்ணாடியில் அவங்கள பார்க்குறாங்க. சரிங்களா? she met her in front of the mirror. சரிங்களா? அவங்களவே கண்ணாடியில் பார்த்துக்கிறாங்க. அவங்களவே கண்ணாடியில் பார்த்துக்கிறாங்க. ஸோ when she watches in the mirror, her identity be, இவங்களோட ஐடென்டிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா when she noticed herself in the mirror, அவங்களவே அவங்க கண்ணாடியில் பார்க்குறப்போ அவங்க எப்படி தெரியுறாங்கன்னா ரிச்சர்ட் டாலவே. she look as a Mrs. Richard Dalloway, not as a Clarissa. ஸோ அப்போ அவங்க எப்படி தெரியல, கிளாரிஸாவா தெரியல. she be liked Mrs. Dalloway. அவங்க எப்படி இருக்காங்கன்னா மிஸ்ஸஸ் டாலவே மாதிரி தெரியுறாங்க. ஸோ அப்போ அவங்களோட ஐடென்டிட்டின்றது ஹியர் இட் பி ஆன் பிக்கஸ்ட் கொஸ்டின் மார்க். அவங்களோட ஐடென்டிட்டியே இல்லாமல் போயிருச்சு. சரிங்களா? ஸோ அப்போ அவங்க தெரிகிறதே எப்படி தராங்கன்னா ரிச்சர்ட் டாலவேவா தான் தெரிவாங்க. சரிங்களா? த லைன் வாஸ் டேக்கன் ஃப்ரம், எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா சிம்பலின், from the work Cymbeline. Death was defiance, death was an attempt to communicate என்ற வார்த்தை அடி எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா சிம்பலின்ற ஒர்க்லேருந்து எடுத்திருப்பாங்க. அதைத்தான் புக் ஷாப் விண்டோவில் எழுதி போட்டிருப்பாங்க. சரிங்களா? சரி. நெக்ஸ்ட் அவங்க எதை பார்க்குறாங்கன்னா she looks the mirror, கண்ணாடியை பார்க்குறாங்க. ஸோ கண்ணாடியில் இவங்களோட இமேஜ் எப்படி தெரியுது அப்படின்னா மிஸ்ஸஸ் ரிச்சர்ட் டாலவேவா தெரியுது, நாட் அஸ் அ கிளாரிஸா. ஸோ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா she lost her individuality, அவங்களோட தனித்தன்மையை இழந்துட்டாங்க. ஓகேங்களா? அவங்களோட தனித்தன்மையை இழந்துட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த பார்க் introduce the character of Septimus Warren Smith. அடுத்து அங்க யாரை காமிக்கிறாங்கன்னா செப்டிமஸ் வேரன் ஸ்மித் அவங்கள காமிப்பாங்க. he was a soldier. இவர் யார் அப்படின்னா ஒரு சோல்ஜர். was a soldier எப்போ அப்படின்னா during the first world war. So Septimus Warren Smith was a soldier in the first world war. He was affected by
இவர் என்ன நோயினால பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னா he was affected by PTSD. Was affected by PTSD. It's affected by PTSD. PTSD, post traumatic stress disorder. Post traumatic stress disorder. So இவர் என்ன நோயினால பாதிக்கப்பட்டாரு? போஸ்ட் ட்ரமாட்டிக் டிஸார்டர். ஸோ மென்டலி ஹி வாஸ் நாட் வெல், அதுதான் இதோட தான் அர்த்தம். சரிங்களா? மென்டலி ஹி வாஸ் நாட் வெல், தட் இஸ் டிசீஸ் அஃபெக்டட் பை செப்டிமஸ் வாரன் ஸ்மித். இது டிசீஸ்னு சொல்ல முடியாது. சரிங்களா? மென்டலி நாட் வெல். சரி. ஸோ இவங்களோட ஒய்ஃப் யார் அப்படின்னா யங் இட்டாலியன் ஒய்ஃப் லுக்ரீசியா. யங் இட்டாலியன் ஒய்ஃப் லுக்ரீசியா. So Septimus Warren Smith and her wife Lucrezia, she was an Italian wife with her. அவங்க அங்க வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து கிளாரிசாவுக்கு அடுத்து கதை எங்க போகுது அப்படின்னா செப்டிமஸ் வாரன் ஸ்மித் கிட்ட போகும். செப்டிமஸ் வாரன் ஸ்மித் அவர் யார் அப்படின்னா he was a soldier. செப்டிமஸ் வாரன் ஸ்மித் வந்துட்டு ஒரு சோல்ஜர். அவர் வந்து affected by PTSD, போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படின்ற நோயினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சரிங்களா? இவங்களோட ஒய்ஃப் யார் அப்படின்னா லுக்ரீசியா வாரன் ஸ்மித். she was a Italian lady. she was a Italian lady. சரிங்களா? இவங்க என்ன பண்றாங்கன்னா she was very upset. ரொம்ப அமைதியாவே இருக்காங்க. அவங்க ஃபேஸ்ல ஒரு டல்னஸ் தெரியுது. அவங்க ஃபேஸ்ல ஒரு டல்னஸ் தெரியுது. என்ன அப்படின்னா she felt about her husband. she felt about her husband. அவங்க ஹஸ்பண்டை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் அ ரீசன் she took him to ரீஜென்ட் பார்க். அவங்க எங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா ரீஜென்ட் பார்க்குக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. she took her husband in ரீஜென்ட் பார்க். ஸோ லுக்ரீசியாவும் செப்டிமஸ் வாரன் ஸ்மித்தும் எதுக்காக வந்திருப்பாங்கன்னா ரீஜென்ட் பார்க்குக்கு. ஒரிஜினல் ரீசன் என்ன அப்படின்னா வாண்டட் டு see a டாக்டர், ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை அப்ரோச் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. சரிங்களா? சைக்காட்ரிஸ்ட்டை அப்ரோச் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ சடன்லி தே ஹியர் த சவுண்ட் ஃப்ரம் த ஸ்கை. சடன்லி they heard sound from the sky. ஸ்கைல இருந்து ஒரு சத்தம் வருது. என்னன்னா the sound of airplane writing something in the sky. ஸோ ஸ்கைல எழுதுறாங்க. அதுக்கு பேரு ஸ்கை ரைட்டிங் சொல்லி சொல்லுவாங்க. இட் பி கால் டாஃபி. TOFFEE. it be called toffee. TOFFEE. toffeeன்றது sky writing. so the airplane writes something on the sky. it be called a sky writing சொல்லி சொல்லுவாங்க toffee. so everyone be shocked and looked that what it be written. அந்த ஸ்மோக்ல புகையில என்ன எழுதிருக்குன்னு தெரியாம எல்லா பேரும் அதவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாட் பி ரிட்டன் ஆன் தி ஸ்கை, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு தே பி லுக் ஓவர் தேர், அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? சடன்லி செப்டிமஸ் ஆல்சோ நோட்டீஸ்டு தி ஏரோப்ளைன்ஸ் ரைட்டிங். ஓகேங்களா? அவன் என்ன பண்றான், சடன்லி என்ன பண்றான், அவனும் அதை பார்க்குறான். அதை பார்த்த உடனே அவன் என்ன பண்றான், ஹி ரெக்கலெக்ட் ஹர். சரி, ஸோ சடன்லி யாரு, நம்ம செப்டிமஸ் ஆல்சோ நோட்டீஸ் த ஸ்கை ரைட்டிங். அவன் என்ன பண்றான், அந்த ஸ்கை ரைட்டிங்கை நோட்டீஸ் பண்றான். ஸோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ செப்டிமஸ் என்ன பண்றான், ரெக்கலெக்ட்ஸ் ஹிஸ் பாஸ்ட் இன் வார்ஃபீல்ட். பாஸ்ட் இன் வார்ஃபீல்ட்.
சரிங்களா, ரெக்கலெக்ட் ஹிஸ் பாஸ்ட் இன் வார்ஃபீல்ட். ஸோ அப்போது இவன் எங்கே போயிடுறான் அப்படின்னா இவனும் பாஸ்ட்டுக்கு போயிடான். அந்த பாஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க, வார்ஃபீல்டில் இந்த சோல்ஜர் கேரி மெசேஜ் டு அனதர் ஒன். இப்போது இன்னொரு இடத்துல இருக்க சோல்ஜர்ஸ்க்கு மெசேஜை வந்துட்டு பாஸ் பண்ணணும், இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, தே யூஸிங் தி ஏரோப்ளைன் டு ரோட் த கோட் வேர்ட். ஸோ ஏரோப்ளைனை எழுதி கோட் வேர்டை ஷேர் பண்ணுவாங்க. யாருக்கு அப்படின்னா த சோல்ஜர். சரிங்களா, யாருக்கு அப்படின்னா சோல்ஜருக்கு. சரிங்களா, அப்போ செப்டிமஸ் என்ன சொல்கிறா, இட் இஸ் நத்திங் பட் த ஸ்கை ரைட்டிங் இஸ் எஸ்பெஷலி ஃபார் ஹிம்செல்ஃப். இந்த ஸ்கை ரைட்டிங் யாருக்காக வந்திருக்கு அப்படின்னா இவனுக்காகத்தான். ஸோ தே பி செட் சம்திங் டு மீ, ஏதோ சொல்ல போகிறாங்க, அப்போ ஏதோ ஒன்று நடக்க போகுது, நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஹி வாண்ட் டு பி லெஃப்ட் ஃப்ரம் ஹியர், நான் போகணும். ஸோ த ஸ்கை ரைட்டிங் இஸ் ஃபார் சம் எமர்ஜென்சி, இஸ் ஃபார் சம் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டுன்னு பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் கனெக்ட் பண்ணுவான். சரிங்களா, இங்கே செப்டிமஸ் வாரன் ஸ்மித் அவன் பாஸ்ட்டையும் ப்ரெசண்ட்டையும் எப்படி கனெக்ட் பண்ணுறான் அப்படின்னா, there be a sound of a airplane in the sky. ஸ்கையில் வந்துட்டு ஏரோப்ளைன் சவுண்ட் கேட்குது. அந்த ஸ்மோக் மூலமாக சம்திங் பி ஸ்கிரிபிள்ட் ஆன் த ஸ்கை. ஸ்கையில் வந்துட்டு ஏதோ வந்துட்டு எழுதியிருக்க மாதிரி தெரியுது மக்கள் எல்லா பேத்துக்கும். அப்போ செப்டிமஸ் அதை வாட்ச் பண்ணிட்டு அவன் எங்கே போகிறான், செப்டிமஸ் ரெக்லெக்ட் ஹர் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட், பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் போகிறான். ஸோ பாஸ்டில் ஹி வாஸ் அ சோல்ஜர், ஹி ஒர்க்ட் இன் அ வார்ஃபீல்ட், வார்ஃபீல்டில் சண்டை போட்டிருப்பான். ஸோ அந்த வார்ஃபீல்டில் சம் மெசேஜ் ஆர் இன்ஃபர்மேஷன் வாண்ட்ஸ் டு ஷேர், இன்ஃபர்மேஷனோ மெசேஜோ ஷேர் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஏரோப்ளைனை யூஸ் பண்ணி ஸ்கையில் ரைட் சம்திங் கோட், ஒரு கோட் வேர்டை எழுதி அனுப்பிச்சி விடுவாங்க. சரிவாங்களா, அதில் எழுதுவாங்க. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், நோட்டீஸ் அண்ட் அண்டர்ஸ்டூட் தேர் பி ஆன் எமர்ஜென்சி. லைக் வைஸ் இந்த ஸ்கை ரைட்டிங், இங்கே கொடுக்கப்பட்ட அந்த ஸ்கை ரைட்டிங் யாருக்கான கால் அப்படின்னா, இட் இஸ் ஃபார் செப்டிமஸ், நாட் ஃபார் யூ, உங்களுக்காக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஸோ இவனோட ஆக்டிவிட்டீஸ் என்ன ஆகுது அப்படின்னா நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாகுது. ஸோ லுக்ரீசியா என்ன பண்ணுறாங்க, வெண்ட் நியர் பை த ஃபவுண்டைன் கிட்டத்தில் போகிறாங்க. ஃபவுண்டைன் கிட்டத்தில் போயிட்டு அவங்க ஹஸ்பண்டோட இன்டென்ஷனை பற்றி திங்க் பண்ணுறாங்க. சரிங்களா, அவங்க ஹஸ்பண்டோட இன்டென்ஷன் பற்றி திங்க் பண்ணுறாங்க. சரிங்களா, அப்போ செப்டிமஸோட இன்டென்ஷன் என்னவா இருக்குது, இன்டென்ஷன் ஆஃப் செப்டிமஸ் நத்திங் பட் வாண்ட்ஸ் டு கமிட் சூசைட், வாண்ட்ஸ் டு கமிட் சூசைட், இறந்து போகிறதா. அதுதான் அவங்களோட ஸ்ட்ரெஸ் டிஸார்டருக்கு காரணம். ஹி வாண்ட் டு டை, நாட் டு லிவ், வாழ்கிறதுக்கு பிடிக்கல, ஸோ இறந்து போகணும் அப்படின்ற ஒரு மனநிலைமையில தான் யார் இருக்காங்க அப்படின்னா நம்ம செப்டிமஸ் வாரன் ஸ்மித் இருப்பார். செப்டிமஸ் வாரன் ஸ்மித் இருப்பார். சரிங்களா, ஸோ ஹியர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யார் யார், செப்டிமஸும் வாரன் ஸ்மித்தும். ஸோ சரி, செப்டிமஸும் நம்ம லுக்ரீசியாவும். ஸோ லுக்ரீசியா என்ன பண்ணுறாங்க, வாண்ட்ஸ் டு க்யூர் ஹர் ஹஸ்பண்ட், அவங்க ஹஸ்பண்டை க்யூர் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் ஹி ஆல்வேஸ் திங்க் அபவுட் தி வார் அண்ட் வார்ஃபீல்ட், அதை பற்றி தான் நினச்சிக்கிட்டே இருப்பார். சரிங்களா, சரி. நான் லுக்ரீசியா ஸ்டாண்ட் நியர் பை த ஃபவுண்டைன் பக்கத்தில் நின்றுட்டு அவங்க ஹஸ்பண்டோட இன்டென்ஷன், ஃபீலிங்கை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டோட ஃபீலிங் என்னவா இருக்குது, ஹி வாண்ட்ஸ் டு கமிட் சூசைட். இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் செப்டிமஸை லுக்ரீசியா யாரை பார்க்க கூப்பிட்டு வந்திருப்பாங்கன்னா டாக்டரை பார்க்க. அந்த டாக்டர் யார் அப்படின்னா டாக்டர் ஹோம்ஸ். அந்த டாக்டர் யார் அப்படின்னா டாக்டர் ஹோம்ஸ். So Septimus took for Dr. Holmes. Took for seeing doctor. டாக்டரை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. ஓகேங்களா, டாக்டரை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. அவர் யார் அப்படின்னா டாக்டர் ஹோம்ஸ். டாக்டர் ஹோம்ஸ். ஸோ த இட்டாலியன் லேடி நெக்ஸ்ட் நோட்டீஸ் அ ஸ்டாச்சு. அடுத்து என்ன பண்ணுறாங்க, இட்டாலியன் லேடி ஒரு ஸ்டாச்சுவை பார்க்குறாங்க. ஓகேங்களா, த இட்டாலியன் லேடி வேற நம்ம லுக்ரீசியா. நோட்டீஸ் த ஸ்டாச்சு. நோட்டீஸ் த ஸ்டாச்சு. அவங்க ஒரு ஸ்டாச்சுவை பார்க்குறாங்க. யார், நம்ம இட்டாலியன். ஸோ இந்த இட்டாலியன் லேடி நோட்டீஸ் த ஸ்டாச்சு. அந்த ஸ்டாச்சு அப்படின்னா இந்தியன் ஹோல்டிங் எ கிராஸ், ஒரு இந்தியன் ஸ்டாச்சு. அந்த இந்தியன் ஸ்டாச்சு எதை பிடிச்சிருக்கு அப்படின்னா கிராஸ் சிம்பிளை பிடிச்சிருக்க மாதிரி. The statue is nothing but Indian holding
across. Indian holding across. Indian holding across. சரிங்களா? So Lucretia என்ன பண்றாங்க? Stand nearby the fountain and think about her husband. அவ ஹஸ்பண்டை பத்தி ஃபீல் பண்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு அப்படின்னா he want to commit suicide, இறந்து போகணும்னு பார்க்குறாங்க. ஸோ அவரோட இன்டென்ஷனல் அவங்க ஃபீலிங்கை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ she want to cure her husband, அவன் ஹஸ்பண்டை க்யூர் பண்ணணும். ஸோ he took him to டாக்டர் ஹோம்ஸ். டாக்டர் ஹோம்ஸை பார்க்குறதுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டாச்சுவை பார்க்குறாங்க. அந்த இந்தியன் ஸ்டாச்சு ஹோல்ட் அ கிராஸ். சரிங்களா? அங்கே இருந்துக்கிட்டு அந்த ஃபவுண்டைன் பக்கத்தில் இருந்துட்டு இவங்க யாரை நோட்டீஸ் பண்ணுறாங்கன்னா அடுத்த இமேஜ் வந்துட்டு செப்டிமஸை பார்ப்பாங்க. அடுத்த இமேஜ் இவங்க யாரை பார்க்குறாங்கன்னா செப்டிமஸை பார்ப்பாங்க. ஸோ செப்டிமஸை பார்க்குறப்போ செப்டிமஸ் மர்மரிங் சம்திங், அவன் பாட்டு ஏதோ முணங்கிக்கிட்டு இருக்கான். என்ன முணங்குறான் அப்படின்னா அந்த பார்க்கோட ஃபென்ஸ் செப்டிமஸ் மர்மர் அபவுட் சம்திங், எதையோ போட்டு முணங்கிக்கிட்டே இருக்கான். வாஸ் மர்மர் அபவுட் சம்திங். யாரு? செப்டிமஸ். ஸோ எங்கே பார்த்து பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா ஃபென்ஸ் ஆஃப் தி பார்க், பார்க்கோட ஃபென்ஸ், அந்த வேலி, அந்த வேலியை பார்த்து யார் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம செப்டிமஸ் பேசிக்கிட்டே இருப்பார். ஸோ அவர் யார்கிட்ட பேசுறாரு அப்படின்னா இவான்ஸ். டாக்ஸ் டு இவான்ஸ். டாக்ஸ் டு இவான்ஸ். ஸோ இவான்ஸ் யாரு? ஃப்ரெண்ட் ஆஃப் செப்டிமஸ் வாரன் ஸ்மித். ஃப்ரெண்ட் ஆஃப் செப்டிமஸ் வாரன் ஸ்மித். Friend of Warren Smith. So here Septimus thought he was talking to his friend Evans. அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அவர் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு உணர்வு. அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அவர் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு உணர்வு. அவங்க ஃப்ரெண்டு யார் அப்படின்னா இவான்ஸ். பட் இவான்ஸ் ஆல்ரெடி டைட். ஸோ நோபடி தேர், அங்கே யாரும் கிடையாது, ஆனால் யாரோ இருக்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டே இருப்பான். சரிங்களா? ஸோ இதை பார்த்துட்டு லுக்ரீசியா she felt much, இன்னமும் அவங்களுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிரும். ஸோ ரிட்டர்ன் டு ஹர் ஹஸ்பண்ட், அவங்க ஹஸ்பண்ட்டாக போயிடுவாங்க. அப்போ அவங்க மைசி ஜான்சன், தேர் மைசி ஜான்சன், யங் விமன் approached Lucretia. Young women approached Lucretia. So Macy Johnson, a young woman approached Lucretia. Lucretiaவை அப்ரோச் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா ஆஸ்க்டு ஃபார் டைரக்ஷன், வழி கேட்கறதுக்காக அவன்கிட்ட போகிறாங்க லுக்ரீசியாட்ட. பட் லுக்ரீசியா அண்ட் செப்டிமஸ் நெவர் ரெஸ்பான்சிபிள் டு ஹர். மெய்சி ஜான்சனுக்கு எந்த வித பதிலும் சொல்ல மாட்டாங்க. அவங்களோட ஆர்ட் பிஹேவியரை பார்த்துட்டு மெய்சி ஜான்சன் பி அப்செட். வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் தே ஆர்? ஜஸ்ட் சிம்பிளி தே ஆர் ஆஸ்கிங் வே, டைரக்ஷன் கேட்குறாங்க. அந்த டைரக்ஷனை கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? தென் ரிட்டன் ஃப்ரம் த பிளேஸ், அந்த இடத்த விட்டு போயிடறாங்க. அங்கே யார் வராங்கன்னா இன்னொருத்தவங்க மிஸ்ஸஸ் டெம்ஸ்டர். நெக்ஸ்ட் மிஸ்ஸஸ் Dempster. She was an old woman, looks mighty. ஓகேங்களா? மிஸ்ஸஸ் டெம்ஸ்டர், ஓல்டு விமன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மைசி ஜான்சனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? மைசி ஜான்சனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவரோட பிஹேவியரை பார்த்து இந்த அம்மா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்குமா. அவங்களோட பிஹேவியரை பார்த்து அந்த அம்மா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கணும். சரிங்களா? ஸோ தீஸ் டூ ஆர் அ மைனர் கேரக்டர் இந்த நாவல். இந்த நாவலில் வரக்கூடிய மைனர் கேரக்டர். மெய்சி ஜான்சன் யங் விமன், அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு பாதை கேட்கறதுக்காக வருவாங்க. ஸோ சி ஆஸ்க்டு டைரக்ஷன் ஃப்ரம் செப்டிமஸ் அண்ட் லுக்ரீசியா வாரன் ஸ்மித். பட் லுக்ரீசியா அண்ட் செப்டிமஸ் நெவர் ரிப்ளை டு ஹர். அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. இதை பார்த்தா மெய்சி ஜான்சன் பி அப்செட். ஸோ அவரோட அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் யார் நோட் பண்ணுறாங்கன்னா மிஸ்ஸஸ் டெம்ஸ்டர். So Mrs. Dempster, old woman, looks Macy Johnson and wants to enjoy it. அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாரிசா பேக் டு ஹோம். கிளாரிசா எங்கே வந்துடுறாங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வரப்போ இவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? கிளாரிசா
back to home and she looks like none. அவங்க எப்படி இருக்கிறத அவங்களே நினச்சிக்கிறாங்கன்னா she was like a nun, she felt like a nun. அவங்க வந்துட்டு ஒரு நன் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. யார்? கிளாரிசா. கிளாரிசா பேக்ஸ் டு ஹோம் அண்ட் லுக்ஸ் லைக் நன். அவங்க வந்துட்டு ஒரு நன் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலி கிளாரிசாவுக்கு நோ ஃபெய்த் ஆன் காட், கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை. பட் ஆக்சுவலி ஹி ஹேட் நோ ஃபெய்த் ஆன் காட், பட் ஷி வாண்ட்ஸ் தேங்க்ஸ் டு காட். ஆக்சுவலி கிளாரிசா had no faith on God. faith on God, கடவுள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. பட் வெரி ஆஃபன் அண்ட் ஆஃபன் she thanks to God, கடவுளுக்கு நன்றி சொல்லுவாங்க. thanks to God. So Clarissa back to home and look like a nun. அவங்க எப்படி அவங்கள ஃபீல் பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு நன் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த ரியாலிட்டியில் என்னன்னா கிளாரிசாவுக்கு கடவுளை பற்றியோ கடவுள் மேலே நம்பிக்கையோ எதுவும் கிடையாது. பட் அவங்க கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ ஆஃப்டர் தட் she knows லேடி ப்ரூட்டன் இன்வைட்டட் ரிச்சர்ட் ஃபார் லஞ்ச். அப்போ தான் அவங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ரிச்சர்ட் டாலவேவை, தட் இஸ் ரிச்சர்டை லேடி ப்ரூட்டன் லஞ்சுக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்வைட் ஃபார் லஞ்ச். ஸோ லேடி ப்ரூட்டன் இன்வைட்டட் ரிச்சர்ட் ஃபார் லஞ்ச் பட் நாட் இன்வைட்டிங் கிளாரிசா டாலவே. கிளாரிசா டாலவேவை இன்வைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க யாரை மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருப்பாங்கன்னா ரிச்சர்ட் டாலவே மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ கிளாரிசாவுக்கு 2 சர்வெண்ட் இருப்பாங்க. ஷீ ஹேட் 2 servants. One Lucy, second Mrs. Walker. These are the 2 servants for Clarissa. One is Lucy, another one is Mrs. Walker. Lucy is a principal servant. இவங்க தான் முதன்மையான ஒரு வேலைக்காரங்க. Principal servant. So Clarissa had a 2 servants. One is Lucy, another one is Mrs. Walker. So Lucy carries parasol. Lucy carries parasol. சரிங்களா? யாருக்கு கொண்டு போகிறாங்க அந்த பேராசல் அப்படின்னா கிளாரிசாவுக்கு. பேராசல்ன்றது என்னன்னா அம்பர்லா. ஓகேங்களா? அம்பர்லா. இட் பி லைக் அ காட்ஸ் வெப்பன், கடவுளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி. இப்போ அந்த அம்மாவை பார்க்குறப்ப எப்படி இருக்குது, அந்த அம்பர்லாவை பிடிச்சிட்டு வர்றப்போ அந்த அம்மா எப்படி இருக்குது அப்படின்னா ஷி வாஸ் லைக் அ காட், கடவுள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளாரிசா வந்துட்டு ப்ரைஸ் பண்ணுவாங்க. சரி, கிளாரிசாவை ப்ரைஸ் பண்ணுவாங்களாம். யார் கிளாரிசாவை ப்ரைஸ் பண்ணுறாங்க? நம்ம லூசி. சரிங்களா? சரி. ஸோ இங்கே என்ன நடக்குது? கிளாரிசா பேக் டு ஹோம் லுக் லைக் அ நன். ஷி ஃபீல் லைக் ஹெர்செல்ஃப் அஸ் அ நன். அவங்களவே எப்படி உணர்ந்துக்கிறாங்க அப்படின்னா நான் ஒரு நன் மாதிரி இருக்கேன். பட் இன் ரியாலிட்டி கிளாரிசாவுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை கிடையாது. ஆனால் ரிப்பீட்டடாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். யாருக்குன்னா காடுக்கு. சரிங்களா? ஸோ அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது ரிச்சர்ட் வாஸ் நாட் ஹியர். இங்கே இல்லை. ரிச்சர்ட் எங்கே போயிருக்காரு அப்படின்னா ப்ரூட்டனோட வீட்டுக்கு போயிட்டாரு. ஸோ ப்ரூட்டன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்வைட் ஹிம் ஃபார் லஞ்ச். ஓகேங்களா? யாரை? ரிச்சர்டை லஞ்சுக்கு கூப்பிட்ருக்காங்க. ஆனால் அதே ப்ரூட்டன் வந்து யாரை கூப்பிடலன்னா கிளாரிசாவை கூப்பிட்ருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ கிளாரிசாவுக்கு 2 சர்வெண்ட் இருக்காங்க. ஒன்று பிரின்சிபல் சர்வெண்ட், அனதர் ஒன் நெக்ஸ்ட் சர்வெண்ட். இல்லை பிரின்சிபல் சர்வெண்ட் யார் அப்படின்னா லூசி, அனதர் ஒன் யாருன்னா மிஸ்ஸஸ் வாக்கர். ஸோ பிரின்சிபல் சர்வெண்ட் லூசி என்ன பண்ணுறாங்கன்னா கேரிஸ் அ பேராசோல். அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு பேராசோல் கொண்டு போகிறாங்க. அந்த பேராசோல் எப்படி இருக்குன்னா இட் பி லைக் ஆன அம்பர்லா. சரிங்களா? ஸோ அதை பிடிச்சிட்டு வரப்போ சி லுக் லைக் அ காட். யார்? கிளாரிசா. கிளாரிசாஸ் லுக் லைக் அ காட். சரிங்களா? இப்போ ரிச்சர்ட் இல்லை. கிளாரிசா என்ன திங்க் பண்ணுறாங்க? கிளாரிசா தாட் ஆஃப் லேடி ப்ரூட்டன். கிளாரிசா யாரை பற்றி திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா லேடி ப்ரூட்டனை பற்றி திங்க் பண்ணுறாங்க. ஸோ லேடி ப்ரூட்டன் ஷி வாஸ் அ ஓல்ட் அண்ட் ஷி மஸ்ட் டை. வயசாகி போச்சு, இந்த அம்மா இன்னும் இறந்து போகாமல் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஷி வாஸ் அ ஓல்ட் அண்ட்
she want to die. யார் அப்படின்னா நம்ம லேடி புரூட்டன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் லேடி புரூட்டன் டுக் ஹேர் ஹேட், அவங்க கேப்பை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் த ஹேட் பி ரிமூவ்டு ஃப்ரம் கிளாரிசா she felt emptiness. ஓகேங்களா? கிளாரிசா removed the hat. So it was a yellow. After that, she felt emptiness. She felt emptiness. So Clarissa removed the hat. Color of the hat வந்துட்டு yellow featherல இருக்கும். So after that she felt emptiness. So அந்த emptiness என்றது என்ன அப்படின்னா she was be alone in the family. அதை தான் கம்பேர் பண்ணுவாங்க. சரிங்களா? ரிச்சர்ட் அங்கே இல்லை, அந்த வீட்டில் இந்த அம்மா தனியாக தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஈவன் தோ ஷி வாஸ் அலோன் ஷி பி ஹாப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ தான் கிளாரிசா யாரை பற்றி திங்க் பண்ணுறாங்கன்னா கிளாரிசா தாட் ஆஃப் சாலி சாட்டன். ஓகேங்களா? சாலி சாட்டன். ஸோ கிளாரிசா தாட் ஆஃப் சாலி சாட்டன். தென் த நாவல் மூவ் டு பாஸ்ட்டுக்கு மூவ் ஆகுது. கிளாரிசா தாட் ஆஃப் சாலி சாட்டன். சாலி சாட்டனை பற்றி திங்க் பண்ணுறாங்க. ஸோ வென் in a summer day, ஒரு சம்மர் டேயில் கிளாரிசா ஸ்பெண்ட் டேஸ் வித் அ சாலி சாட்டன். இங்கே அப்படின்னா கண்ட்ரி ஹவுஸில் சம்மர் டயத்தில் சாலி சாட்டன் கூட யார் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கிளாரிசா டாலர். சரிங்களா? கிளாரிசா ஸ்பெண்ட் days with Sally Saturn in summer. In summer. She liked and loved it very much when she was with a Sally Saturn. அவங்க எப்போல்லாம் சாலி சாட்டன் கூட இருக்கிறாங்களோ அப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாகவும் அந்த காலகட்டத்தை ரொம்ப விரும்புவாங்களாம். அந்த காலகட்டத்தை ரொம்ப விரும்புவாங்களாம். ஸோ சாலி எங்கே போயிருக்காங்கன்னா டு கட் ஃப்ளார் கட் பண்ண போயிருக்காங்க. ஓகேங்களா? ஃப்ளார் கட் பண்ண போயிருக்காங்க. எதுக்காகனா டு கட் ஃப்ளார் மே டு அ ஃப்ளோட் ஆன் வாட்டர். அந்த பூவை பிச்சு இல்லை கட் பண்ணி தண்ணிக்குள்ளே விட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்களாம். சரிங்களா? தண்ணிக்குள்ளே விட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்களாம். இட் வாஸ் நோட்டீஸ்டு பை ஆண்ட் ஹெலினா. சரிங்களா? சாலி கட் ஃப்ளார் and made to float in water. தண்ணிக்குள்ள விட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. It was watched by Aunt Helena. இதை யார் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா ஆண்ட் ஹெலினா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். ஆண்ட் ஹெலினா யார் அப்படின்னா கிளாரிசாவோட ஆண்ட். ஆண்ட் ஹெலினா யார் அப்படின்னா கிளாரிசாவோட ஆண்ட். சரிங்களா? ஸோ அந்த டைம் Clarissa wore white dress. And that time Clarissa wears white dress. So Aunt Helena யார் அப்படின்னா கிளாரிசாவோட ஆண்ட் ஹெலினா யார் அப்படின்னா கிளாரிசாவோட ஆண்ட். ஸோ கிளாரிசா wore white dress எதுக்காகனா டு இம்ப்ரெஸ் சாலி சாட்டன். சாலி சாட்டனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்துட்டு எந்த ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்காங்கன்னா ஒயிட் ட்ரெஸ் கிளாரிசா வியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நவ் கிளாரிசா wore ஒயிட் ட்ரெஸ் எதுக்காக அப்படின்னா டு இம்ப்ரெஸ் சாலி சாட்டன். வாட் சாலி சாட்டன் டிட், அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா சாலி சாட்டன் cut the flower made to float on the water. தண்ணிக்குள்ளே விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை யார் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா நோட்டீஸ்டு பை ஆண்ட் ஹெலினா யார் அப்படின்னா கிளாரிசாஸ் ஆண்ட். ஸோ அட் த டைம் கிளாரிசா வியர்ஸ் ஒயிட் ட்ரெஸ் டு இம்ப்ரெஸ் சாலி சாட்டன் அண்ட் she remember line from Othello. She remembers lines from Othello. So முதல் சிம்பிள் என்ன
அதுக்கப்புறம் இப்போ ஒத்தேலோலேருந்து சில வரிகளை அவங்க ரிமெம்பர் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, the line is nothing but it were now to die. It were now to be most happy. This is the line remembered by Clarissa. Clarissa இந்த அடியை வந்துட்டு ரிமெம்பர் பண்ணுறாங்க. If it were now to die, it were now to be most happy. சரிங்களா? So she wore a white dress and tried to impress Sally Saturn. Sally Saturn இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அப்போ அந்த அம்மா என்ன நினைக்குது அப்படின்னா, இப்போவே நான் இறந்து போயிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்போயே நான் இறந்து போயிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ திஸ் இஸ் த லைன் ரிமெம்பர் பை கிளாரிசா ஃப்ரம் ஒத்தேலோ. ஸோ தட் மச் ஷி லவ்ஸ் ஹர். யாரை பிடிக்குது அப்படின்னா சாலி சேட்டனை பிடிக்கும். அப்போ சாலி சேட்டனுக்கும் நம்ம கிளாரிசாவுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா, லெஸ்பியன், அவ்வளோதான். சரிங்களா? சி லவ்ஸ் ஹர். ஓகேங்களா? சி லவ்ஸ் ஹர். ஸோ அவளை ட்ரை டு இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, ஆஃப்டர் சாலி ப்ளக் த ஃப்ளார், அந்த பூவெல்லாம் ப்ளக் பண்ணதுக்கப்புறம் தே வெண்ட் ஃபார் அ வாக், ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க. தே வெண்ட் ஃபார் அ வாக். அப்படி ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டே இருக்கிறப்போ பீட்டர் வெல்ஸ் இன்டரப்டட் தம். அவங்க ரெண்டு பேர்த்தையும் பீட்டர் வெல்ஸ் என்ன பண்ணுறாருன்னா இன்டரப்ட் பண்ணுறாரு. ஸோ தே வாண்ட் டு பி அலோன். யார் அப்படின்னா நம்ம சாலி சேட்டனும் கிளாரிஸாவும். ஸோ இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை யார் ப்ரோக் பண்ணுறாங்க அப்படின்னா பீட்டர் வெல்ஸ். ஓகேங்களா? பீட்டர் வெல்ஸ் இன்டரப்டட் தம். சரிங்களா? பீட்டர் வெல்ஸ் interrupt them. Next the story comes to present. At present Clarissa wore green dress. Clarissa wore green dress. Clarissa என்ன ட்ரெஸ் wear பண்ணிருக்காங்கன்னா green dress wear பண்ணிருக்காங்க. Now Clarissa wore green dress at present. ஓகேங்களா? at present. So now the bell rang. At present she wore green dress. At bell rang. மணி அடிக்குது. சரிங்களா? சரி. ஸோ இங்கே கிளாரிஸா யாரை பற்றி நினைக்கிறாங்க அப்படின்னா சாலி சேட்டன் அவங்கள நினைக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி மூவ் டு தி பாஸ்ட். எப்போ அப்படின்னா இந்த டைம் ஆஃப் அ சம்மர். ஓகேங்களா? ஸோ சம்மர் டயத்தில் சாலி சேட்டன் என்ன பண்ணுறாங்கன்னா கட் த ஃப்ளாரை கட் பண்ணி மேட் டு ஃப்ளோட் ஆன் தி வாட்டர், தண்ணியில் மிதக்க விடுறதுக்காக அவங்க ஃப்ளாரை ஃபுல்லாக கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இட் பி வாட்ச்டு பை ஆண்ட் ஹெலினா. ஆண்ட் ஹெலினா யார் அப்படின்னா கிளாரிசாஸ் ஆண்ட். பட் அட் த டைம் கிளாரிசா வியர் ஒயிட் ட்ரெஸ். அவங்க என்ன ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்காங்கன்னா ஒயிட் கலர் ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு ஒயிட் கலர் ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டு இம்ப்ரெஸ் சாலி சேட்டன். சாலி சேட்டனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஷி வியர்ஸ் ஒயிட் ட்ரெஸ். சரிங்களா? ஸோ அட் த டைம் கிளாரிசா ரிமெம்பர் லைன் ஃப்ரம் ஒத்தேலோ. ஸோ எங்கே இருந்து அப்படின்னா ஒத்தேலோவில் இருந்து அடிகளை சில வரிகளை ரிமெம்பர் பண்ணுறாங்க. அந்த அடி என்னன்னா, இஃப் இட் வேர் நவ் டு டை இட் வேர் நவ் டு பி மோஸ்ட் ஹாப்பி. இப்போ இந்த டயத்தில் நான் இறந்துட்டேன் அப்படின்னா இதுதான் என்னோட வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னா கிளாரிசா. ஸோ தட் மச் கிளாரிசா லவ்டு சாலி சேட்டன். அந்த அளவுக்கு சாலி சேட்டனை யார் விரும்புகிறாங்க அப்படின்னா கிளாரிசா விரும்புகிறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாரிசா பிளான் டு வாக். ஓகேங்களா? கிளாரிசா ஹேட் அ பிளான் டு வாக் வித் சாலி சேட்டன். சாலி சேட்டன் கூட நடந்து போகலான்னு ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஸோ தே ஆல்சோ மூட். ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க. அப்போ யார் அங்கே வராங்கன்னா பீட்டர் வெல்ஸ் இன்டரப்டட் தம். அவங்களோட ரிலேஷனை ப்ரோக் பண்ணுறாரு. யார் அப்படின்னா பீட்டர் வெல்ஸ். சரிங்களா? நடுவில் அந்த கௌசிக் வந்தா இப்படி அப்படின்னு சொல்லி. ஸோ அட் ப்ரெசென்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா கிளாரிசா ஓர் கிரீன் ட்ரெஸ். கிளாரிசா ஓர் கிரீன்
dress. சரிங்களா? So now the bell rang. Bell rang. Peter Wells. Bell rang. Peter Wells came there. அங்க வரார். ஓகேங்களா? Bell rang. Peter Wells came there. So he came to Clarissa and kissed on her hand. ஓகேங்களா? Peter Wells came there. எங்க அப்படின்னா கிளாரிஸோட வீட்டுக்கு. So suddenly he kissed on her hand. She kissed on her hand. சரிங்களா? So bell rang. Peter Wells came there. பெல் அடிக்குது. பீட்டர் வெல்ஸ் அங்கே வராரு. அங்கே வந்த உடனே கிளாரிஸாவோட கையை பிடிச்சி he kissed on her hand. நெக்ஸ்ட் he had a habit. இவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. யாருக்கு அப்படின்னா நம்ம பீட்டர் வெல்ஸுக்கு. பீட்டர் வெல்ஸ் had a habit. என்ன ஹேபிட் அப்படின்னா he always took his pocket knife. அவரோட பாக்கெட்டில் ஒரு நைஃப் வச்சுக்கிட்டே இருப்பார். அந்த நைஃப் வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டே இருப்பார். ஓகேங்களா? டிட் சம்திங், அந்த நைஃப் வச்சு எதையாச்சும் ஒன்று பண்ணி விளையாண்டுக்கிட்டே இருப்பார். சரிங்களா? ஸோ பீட்டர் வெல்ஸ் ஹேட் பாக்கெட் நைஃப். பீட்டர் வெல்ஸ் ஹேட் பாக்கெட் நைஃப். ஓகேங்களா? பீட்டர் வெல்ஸ் ஹேட் அ பாக்கெட் நைஃப். ஸோ ஹி ஹேட் அ ஹேபிட். அவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா அந்த பாக்கெட் நைஃபை எடுத்து சிபி டிட் சம்திங் அண்ட் பிளே வித் அ பிளேட். அந்த பிளேடை வச்சு விளையாண்டுக்கிட்டே இருப்பாராம். ஓகேங்களா? had habit play with a blade. அந்த பிளேடை வச்சு விளையாண்டுக்கிட்டே இருப்பார். சரிங்களா? ஸோ இது லாஸ்ட்டு யூஜிடிஆர்பியில் கேட்கப்பட்ட கேள்வி. பீட்டர் வெல்ஸ் ஹேபிட் ஆஃப் ஆர் யூஸிங் ஃப்ரீக்வெண்ட்லி. எதை வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவார், அவருக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா யூஸிங் ஆஃப் அ பாக்கெட் நைஃப். ஏன்னா ஹி ஹேட் அ ஹேபிட் டு ப்ளே வித் இட். அதில் விளாண்டுக்கிட்டே இருப்பார். சரிங்களா? சரி. ஸோ நவ் கிளாரிஸா டாக்ஸ் அபவுட் த பாஸ்ட்டை பற்றி பேச போகிறாங்க. ஸோ பாஸ்ட்னா சாலி சாட்டன், கிளாரிஸா, பீட்டர் வெல்ஸ் அவங்களோட பாஸ்ட்டை பற்றி பேச போகிறப்போ பீட்டர் வெல்ஸ் என்ன பண்ணிடுவார்னா சடன்லி ஸ்டாப் இட். வேண்டாம். ஓகேங்களா? பீட்டர் வெல்ஸ் என்ன பண்ணுவார்? சடன்லி ஸ்டாப் இட். ஸோ இங்கே என்ன பண்ணால் கிளாரிஸா வாண்ட் டு ஷேர் த ஃபீலிங்ஸ் ஆஃப் தேர் பாஸ்ட் மூமெண்ட். அவங்களோட பாஸ்ட் மூமெண்ட்டை பற்றி ஷேர் பண்ணலாம். நம்ம எப்படி இருந்தோம் சின்ன பிள்ளையில, நான் உன்னை அன்னைக்கு பார்த்தேன், இப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன், நீ என்ன பண்ணுற வைக்கிற, அன்னைக்கு நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்றது. அந்த பாஸ்ட்டை நரேட் பண்ணலான்னு போகிறப்போ சடன்லி பீட்டர் வெல்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்டாப் இட். சடன்லி பீட்டர் வெல்ஸ் என்ன பண்ணுறாரு? ஸ்டாப் இட். ஸோ அப்போ பீட்டர் வெல்ஸ் என்ன சொல்கிறாருன்னா he not ready to like to share the sinful past. Not like to share the sinful past. ஸோ அப்போ பாஸ்ட்ன்றது பீட்டர் வெல்ஸை பொறுத்த வரைக்கும் இட் பி அ சின்ஃபுல். அது வேண்டாம். சரிங்களா? ஸோ பீட்டர் வெல்ஸ் consider it was a sinful past. It was a sinful past. Peter Wells consider it was a sinful past. So அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்வார். ஸோ he is coming from India. இந்தியாவிலேருந்து இப்போ தான் வந்திருக்காரு. எங்கே அப்படின்னா இங்கிலாந்து, லண்டனுக்கு வந்திருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா he loved Daisy. ஓகேங்களா? பீட்டர் வெல்ஸ் comes from India to London. ரீசன் என்ன அப்படின்னா he loves டெய்ஸி. இவர் யாரை லவ் பண்ணுறாருன்னா டெய்ஸியை லவ் பண்ணுறாரு. சரிங்களா? பீட்டர் வெல்ஸ் லவ்ஸ் டெய்ஸி. ஃபார் தட் ஹி கம்ஸ் ஃப்ரம் இந்தியா. ஸோ இந்தியாவிலேருந்து டெய்ஸியை பார்க்கறதுக்காக வந்திருக்கார். சரிங்களா? டெய்ஸியை பார்க்கறதுக்கு வந்திருக்கார். ஸோ டெய்ஸி had 2 children. She going to be divorce her husband. ஓகேங்களா? ஸோ சி கம்ஸ் டு இங்கிலாந்து. அவன் இங்கே வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா டெய்ஸி கோஸ் டு டிவோர்ஸ் ஹர் ஹஸ்பண்ட். ஸோ ஃபார் தட் பீட்டர் கம்ஸ் ஃபார் இங்கிலாந்து. அதுக்கு தான் இங்கிலாந்துலேருந்து வந்திருக்காரு. சரி, இங்கிலாண்டுக்கு வந்திருக்காரு. இந்தியாவிலேருந்து இங்கிலாண்டுக்கு வந்திருக்காரு. ஸோ இந்தியாவிலேருந்து இங்கிலாண்டுக்கு வந்தது காரணம் என்ன அப்படின்னா
டு மெட் டெய்ஸி, டெய்ஸியை பார்க்கறதுக்கு. டெய்ஸி யார் அப்படின்னா மேஜர்ஸ் ஒய்ஃப், ஒரு மேஜரோட ஒய்ஃபு. ஸோ அவங்க டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க, அவங்கள கல்யாணம் பண்ணிடுறதுக்காகத்தான் பீட்டர் வெல்ஸ் இங்கிலாந்துக்கு வந்ததா யாருக்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னா நம்ம கிளாரிசாட்ட சொல்லுவார். நெக்ஸ்ட் பீட்டர் ஆஸ்க்டு அபவுட் கிளாரிசாஸ் மேரேஜ் லைஃப். அடுத்து என்ன கேட்குறாரு, கிளாரிசாவோட மேரேஜ் லைஃப்பை பற்றி கேட்குறாரு. சரிங்களா, பீட்டர் ஆஸ்க்டு அபவுட் கிளாரிசாஸ் மேரேஜ் ஒய்ஃப். சரிங்களா, மேரேஜ் லைஃப். பீட்டர் ஆஸ்க்டு கிளாரிசாஸ் மேரேஜ் லைஃப் அண்ட் டாக்டு அபவுட் எலிசபெத் டாலவே. அடுத்து யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா எலிசபெத் டாலவே. So when Peter narrate this thing, why he comes from India to England, ஏன் அவன் இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு வந்தான்ற விஷயத்த சொன்ன உடனே கிளாரிசா என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா பீட்டர் வாஸ் அ விமனைசர். கிளாரிசா என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா பீட்டர் வாஸ் அ விமனைசர். சரிங்களா, பீட்டர் வந்துட்டு ஒரு விமனைசர்னு திங்க் பண்ணுறாங்க. அப்போ பிக் பேன் த கிளாக் ஸ்ட்ரைக் 11:30. சரிங்களா, நவ் த பிக் பென் ஸ்ட்ரைக்ஸ் 11:30. Big Ben strikes 11:30. Clarissa invited Peter for party. Clarissa invited Peter for party. சரிங்களா, சரி. இங்கே என்ன நடக்குது, பீட்டர் வெல்ஸ் வந்துட்டு யாரோட வீட்டுக்கு வராரு அப்படின்னா கிளாரிசாவோட வீட்டுக்கு வருவார். சரிங்களா, பீட்டர் வெல்ஸ் எங்கே வராரு அப்படின்னா கிளாரிசாவோட வீட்டுக்கு வராரு. ஸோ வென் த பெல் ரேங் ஓப்பன் த டோர் பீட்டர் பி அரைவ்டு தேர். எதுக்காகனா டு மெட் கிளாரிசா. வென் ஹி என்டர்ட் தி ஹவுஸ் ஹி கிஸ்ஸஸ் ஆன் ஹர் ஹேண்ட். சரிங்களா, ஹி ஹேட் அ ஹேபிட். அவருக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, என்னன்னா அவரோட பாக்கெட் நைஃப் எடுத்து அந்த பிளேடை வச்சு விளையாண்டுக்கிட்டே இருப்பாராம். ஸோ பீட்டர் வெல்ஸ் ஹேட் அ ஹேபிட் டு பிளே வித் அ பாக்கெட் நைஃப்ஸ் பிளேட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கிளாரிசா converse with Peter Wells about their past, but Peter considered those past as a sinful one. அதை பற்றி பேசாத வேண்டாம். ஓகேங்களா. தென் ரீசன் ஃபார் கம்மிங் ஹியர், இங்கே வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத சொல்கிறார். ஸோ பீட்டர் வெல்ஸ் கம்ஸ் ஃப்ரம் இந்தியா டு இங்கிலாந்து. இந்தியாவிலேருந்து இங்கிலாந்து வந்திருப்பார். காரணம் என்னன்னா ஹி லவ்ஸ் அ டெய்ஸி. டெய்ஸி 24 years old. ஷி ஹேட் அ 2 children. ஓகேங்களா. அட் ப்ரெசன்ட் ஷி கோயிங் டு பி டிவோர்ஸ் ஹர் ஹஸ்பண்ட். அவன் ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க. ஆஃப்டர் டிவோர்ஸிங் ஹர் ஹஸ்பண்ட் he going to be marry her. யாரு, நம்ம பீட்டர் வெல்ஸ் யாரை கல்யாணம் பண்ண போறாருன்னா டெய்ஸியை கல்யாணம் பண்ண போறாங்க. ஓகேங்களா. ஸோ டெய்ஸியை கல்யாணம் பண்ண போறாரு யாரு, நம்ம பீட்டர் வெல்ஸ். தட்ஸ் த ரீசன் he comes for இங்கிலாந்து. அவர் இங்கிலாந்துக்கு வந்ததுக்கு காரணம் அதுதான். இதை கேட்டோன்னா கிளாரிசா என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா பீட்டர் வெல்ஸ் வாஸ் அ விமனைசர். கிளாரிசா தாட் பீட்டர் வெல்ஸ் வாஸ் அ விமனைசர். நெக்ஸ்ட் பீட்டர் வெல்ஸ் ஆஸ்க்டு அபவுட் கிளாரிசாஸ் மேரேஜ் லைஃப். ஆஸ்க்டு அபவுட் Clarissa's marriage life. Next, Clarissa explained about her marriage life, included her daughter Elizabeth Dalloway. Elizabeth Dalloway பற்றியும் பேசுகிறாங்க. அப்போ the big band strike 11:30 and invited Peter for party. பீட்டரை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுறாங்க. பீட்டரை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பீட்டர் வாஸ் இன் அ ட்ரீம். ஸோ இதில் கனவுல யார் போகிறாங்கன்னா பீட்டர் வாஸ் இன் அ ட்ரீம். எங்கே அப்படின்னா when he was in a Trafalgar Square. When he was in Trafalgar Square. ஸோ when he was in a Trafalgar Square, எதுக்காக அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, Trafalgar Squareல எதுக்காக இருக்காரு அப்படின்னா டு மீட் அ லாயரை பார்க்கறதுக்காக. எதுக்காக லாயரை மீட் பண்ணுறதுக்கு, நீட் ஆஃப் அ டிவோர்ஸ் ஃபார் அ டெய்ஸிக்கு டிவோர்ஸ்க்காக. சரிங்களா. Trafalgar Squareல இருக்கிறப்போ இவங்களுக்கு ஒரு கனவு வருது. சரிங்களா. இவர் எதுக்காக Trafalgar Squareக்கு போகிறாரு அப்படின்னா டு கெட் அ அப்பாயின்மெண்ட் ஃப்ரம் லாயர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக. சரிங்களா. ஸோ அப்போது ஹீ ஹேட் அ ட்ரீம், அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல a young woman
approached him. Young women approached Peter Wells. Peter Wells approach பண்றாங்க. But Peter Wells never recollect her feeling and romantic love and everything. அவங்க கிட்ட போயிட்டு அவங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷனலாக ஷேர் பண்ணுறாங்க. பட் he never identity clearly. அவங்கள சரியாக இதுதான் கரெக்டான ஒரு உருவமாக அவங்களால கண்டுபிடிக்க முடியும். இது யார் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்பார். ஓகேங்களா, இது யார் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருப்பார். ஓகேங்களா, ஸோ யங் விமன் அப்ரோச்டு ஹர் அண்ட் பி கிவ் அபவுட் ஹர் லவ். சரிங்களா, அவங்களோட அன்பின் வெளிப்பாடு யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா பீட்டர் வெல்ஸுக்கு. ஆனால் பீட்டர் வெல்ஸ்னால அவங்களோட அந்த ஃபேஷியல் ஐடென்டிட்டியை ரீகலெக்ட் பண்ண முடியலை. யார் இது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் சடன்லி ஹி வேக் அப் ஃப்ரம் த ட்ரீம். அந்த ட்ரீம்லேருந்து எந்திரிச்சுவார். ஓகேங்களா, அந்த ட்ரீம்லேருந்து எந்திரிச்சுவார். நெக்ஸ்ட்டு ஹி திங்ஸ் ஆஃப் தி பாஸ்ட். கதை எங்கே போகுதுன்னா அடுத்து பாஸ்ட்டுக்கு போகுது. ஸோ இந்த பாஸ்ட் சாலி, கிளாரிசா, பீட்டர். ஓகேங்களா, இந்த பாஸ்டில் யார் யார் அப்படின்னா சாலி, கிளாரிசா அண்ட் பீட்டர். சாலி, கிளாரிசா அண்ட் பீட்டர். சாலி, கிளாரிசா அண்ட் பீட்டர். ஸோ அப்போ அங்கே யார் வராங்கன்னா ரிச்சர்ட் கேம்தர். ஓகேங்களா, ரிச்சர்ட் கேம்தர். ரிச்சர்ட் கேம்தர். ரிச்சர்ட் கேம்தர். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்டோரி மூவ்ஸ் டு த பாஸ்ட். எங்கே போயிடுச்சு அப்படின்னா பாஸ்ட்டுக்கு போயிடுச்சு. பாஸ்ட்டில் யார் யார் இருக்காங்கன்னா சாலி, கிளாரிசா, பீட்டர் 3 பேர் இருக்காங்க. அப்போ அங்கே ரிச்சர்ட் வராரு. ஸோ அரைவல் ஆஃப் த ரிச்சர்ட், பீட்டர் ஹேட் அ இன்டியூஷன். ஸோ ரிச்சர்ட் வந்தவுடனே பீட்டருக்கு ஒரு உள் உணர்வு வருது. பீட்டர் ஹேட் அ இன்டியூஷன். அந்த இன்டியூஷன் என்ன அப்படின்னா ரிச்சர்ட் கோயிங் டு மேரி கிளாரிசா. அந்த இன்டியூஷன் நத்திங் பட் ரிச்சர்ட் கோயிங் டு மேரி கிளாரிசா. ஸோ ரிச்சர்ட் வந்து கிளாரிசாவை கல்யாணம் பண்ணிக்கிற போகிறான். இல்லை, ரிச்சர்ட் கோயிங் டு மேரி கிளாரிசா. ஸோ ஹியர் சாலி, பாஸ்ட்ல என்ன நடக்குது, சாலி, கிளாரிசா, பீட்டர் இருக்காங்க. அப்போ ரிச்சர்ட் அங்கே வராரு. ரிச்சர்ட் வந்த உடனே பீட்டருக்கு ஒரு இன்டியூஷன் வருது. அந்த இன்டியூஷன் என்ன அப்படின்னா கிளாரிசா கோயிங் டு மேரி பீட்டர். ஜஸ்ட் பிஃபோர் பீட்டர் proposed Clarissa, Peter proposed Clarissa, but she refused him. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அவனை ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா, கிளாரிசா ரெஃப்யூஸ்டு பீட்டர். கிளாரிசா ரெஃப்யூஸ்டு பீட்டர். சரிங்களா, ஸோ பீட்டர் ப்ரொப்போஸ்டு. என்ன ப்ரொப்போஸ் பண்ணுறாரா, வில்லிங் டு மேரி. சரிங்களா, வில்லிங் டு மேரி. But Clarissa refused and say he going to or willing to marry Richard. சரிங்களா, willing to marry Richard. சரிங்களா, அப்போ பீட்டரோட ப்ரொபோசலை வேணான்னு சொல்லிட்டு கிளாரிசா அவங்களோட இன்டியூஷனை சொல்கிறாங்க. என்னன்னா அவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கிற போகிறாங்க அப்படின்னா நம்ம ரிச்சர்டை. என்ன, நம்ம ரிச்சர்டை. சரிங்களா, சரி, இது பாஸ்டில். ஸோ பாஸ்டில் என்ன நடக்குது, சாலி, கிளாரிசா, பீட்டர் 3 பேர் இருக்காங்க. அப்போ அங்கே யார் வராங்கன்னா ரிச்சர்ட் வராரு. ஸோ ரிச்சர்ட் வந்த உடனே பீட்டருக்கு ஒரு இன்டியூஷன் வருது. அந்த இன்டியூஷன் என்ன அப்படின்னா he going to be marry Clarissa. So that is Richard going to be marry Clarissa. That be a induction for Peter. பீட்டருக்கு வரக்கூடிய உள் உணர்வு. சரிங்களா, ரிச்சர்ட் வந்துட்டு வித்தின் அ ஷார்ட் யாரை கல்யாணம் பண்ண போகிறான், கிளாரிசா. ஸோ அதுக்குள்ளே நம்ம போய் ப்ரொப்போஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டுனே பீட்டர் ப்ரொப்போஸ்டு கிளாரிசா. பட் கிளாரிசா ரெஃப்யூஸ்டு ஹிம். கிளாரிசா என்ன பண்ணுறாங்கன்னா அவனை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ரெஃப்யூஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா he going to be willing to marry ரிச்சர்ட். நான் யாரை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னா ரிச்சர்டை கல்யாணம் பண்ணிக்கிற போகிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. கோயிங் டு பி மேரி ரிச்சர்ட். சரிங்களா, நெக்ஸ்ட் த நாவல் comes to reality. ரியாலிட்டிக்கு வந்திருக்கு. ஸோ ரியாலிட்டி இந்த பார்க் எங்க, ரீஜென்ட் பார்க். சரிங்களா, இன் ரியாலிட்டி இட் இஸ் பிரசன்ட் இன் ரீஜென்ட் பார்க் அண்ட் ரீஜென்ட் பார்க். இன் ரியாலிட்டி ரீஜென்ட் பார்க் பீட்டர் மெட் அ யங் சைல்டு. ஒரு சின்ன குழந்தைய பார்க்குறாரு. அவங்க யாருன்னா எலிஸ் மிச்சர்.
in Regent Park, Peter met Ellis Mitchell. Ellis Mitchell யாருன்னா young child. So Peter met Ellis Mitchell as a young child, play with her mother. அவங்களோட அம்மா கூட விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? Suddenly she was took by, அவங்கள யார் தூக்குறாங்கன்னா லுக்ரீசியா வந்துட்டு தூக்குறாங்க. ஓகேண்ணா, சடன்லி யார் தூக்குறாங்கன்னா லுக்ரீசியா வந்து அந்த குழந்தைய தூக்குறாங்க. ஸோ இந்த இதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா பீட்டர் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஓகேங்களா, பீட்டர் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போ அந்த குழந்தைய தூக்கிட்டு அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, திங்க் ஆஃப் ஹர் ஹஸ்பண்ட் செப்டிமஸ், அவரோட பிஹேவியர். ஓகேங்களா, செப்டிமஸ் அவரோட பிஹேவியர். ஸோ அவங்களும் எங்கே இருக்காங்க, ரீஜன் பார்க்கில் தான் யார் இருக்காங்கன்னா நம்ம செப்டிமஸும் லுக்ரீசியாவும் இருக்காங்க. ஸோ இட் பி an incident whether Peter was waiting for a lawyer, Lucretia waiting for a doctor. சரிங்களா, பீட்டர் வந்துட்டு லாயருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, லுக்ரீசியா வந்துட்டு டாக்டருக்காக வெயிட் பண்ணுறாங்க. அப்போ நடக்கப்பட்ட இன்சிடெண்ட்டை பீட்டர் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. ஒரு அவங்க அம்மா கூட விளாண்டுக்கிட்டு இருக்கப்போ அந்த குழந்தைய யார் போய் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம லுக்ரீசியா அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட்டை யார் நோட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பீட்டர் வெல்ஸ் நோட் பண்ணுவாங்க. ஸோ நான் லுக்ரீசியா ஃபெல்ட் அபவுட் ஹர் ஹஸ்பண்ட், அவங்க ஹஸ்பண்டை பற்றி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ரொட்டீனாக என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னா அவங்க ஹஸ்பண்டை பற்றி ரிப்பீட்டடாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா, ஸோ அப்போது யாரை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னா டாக்டர் ஹோம்ஸ். ஸோ டாக்டர் ஹோம்ஸ் யார் அப்படின்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட். டாக்டர் ஹோம் வாஸ் அ சைக்காலஜிஸ்ட். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கொடுக்குறாரு. he was well, அவர் நல்லா தான் இருக்காரு, அவருக்கு எந்த வியாதியும் கிடையாதுன்னு சொல்லிட்டுன்னு யார் சொல்கிறாங்கன்னா டாக்டர் ஹோம் சொல்கிறாரு. ஸோ டாக்டர் ஹோம் give a second opinion to யார்ட்டனா சர் வில்லியம் பிராட்ஷா. செகண்ட் ஒப்பீனியன் டு சர் வில்லியம் பிராட்ஷா. They had a second opinion on Sir William Bradshaw. ஸோ சார் வில்லியம் பிராட்ஷாவை மீட் பண்ணி இவருக்கு என்னன்னு கேட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணுறாங்க. ஸோ சடன்லி லுக்ரீசியா லுக் ஹர் ஹஸ்பண்ட், அவங்க ஹஸ்பண்டை பார்க்குறாரு. பிஹேவியர் ஆஃப் அ செப்டிமஸ் வி லுக் டூ ஒஸ்ட். பிஹேவியர் ஆஃப் அ செப்டிமஸோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. சரிங்களா, அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா டிட் சம்திங், ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த விஷயம் எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா டெட் பாடிக்கு முன்னாடி நின்று பண்ணுவாங்களாம். ஓகேங்களா, ஸோ லைக் வைஸ் செப்டிமஸ் டிட். ஸோ செப்டிமஸ் டிட் சம்திங் என்ன அப்படின்னா ஹேட் அ கிராஸ் ஆஃப் அ டெட் பாடிஸ். ஸோ டெட் பாடிக்கு முன்னாடி நின்று கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த வேர்ஸை வந்து இப்போ சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. கடவுளோட வாசகங்களை வந்துட்டு அந்த டெட் பாடிஸ்க்கு முன்னாடி சொல்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. யார் அப்படின்னா நம்ம லுக்ரீசியா. அட் த சேம் டைம் நெக்ஸ்ட்டு ஹி வாண்ட் டு ஸ்டாண்ட் ஆன் தி ரிவர். இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ரிவருக்கு மேலே போய் நின்றுட்டு ட்ரை டு கமிட்டிங் சூசைட். ஓகேங்களா, எப்படியாச்சும் இறந்து போகணுன்னு சொல்கிறேன்னு அதை திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரிங்களா, ஸோ தே பி வெயிட்டிங் ஃபார் த டைம் ஆஃப் 11:45. அவங்க எதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னா டைம் ஆஃப் 11:45. ஏன்னா அந்த டயத்தில் தான் இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கும். அந்த டயத்தில் தான் இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கும். சரிங்களா, த டைம் ஆஃப் 11:45 டு மெட் த டாக்டர். டாக்டரை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எப்போ கிடச்சிருக்குன்னா 11:45. சரிங்களா, சரி இங்கே என்ன நடக்குது, பீட்டர் பி வெயிட்டிங் இன் தி பார்க். பீட்டரும் பார்க்கில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் நம்ம லுக்ரீசியா செப்டிமஸ் ஆல்சோ வெயிட்டிங் இன் தி பார்க். அவங்களும் பார்க்கில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹியர் பீட்டர் அண்ட் லுக்ரீசியா. ஸோ பீட்டர் மெட்ட சைல்டு, ஒரு குழந்தைய பார்க்குறாரு. அந்த குழந்தையோட பேர் என்ன, எலிஸ் மிட்சல். அந்த குழந்தையோட பேர் என்னன்னா எலிஸ் மிட்சல். சரிங்களா, ஸோ எலிஸ் மிட்சல் பிளே வித் த மதர். சடன்லி இந்த சைல்டு வாஸ் டுக் பை லுக்ரீசியா. அவங்க தூக்குறாங்க. தூக்கிட்டு அவங்க ஹஸ்பண்டை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா டு மெட் அ டாக்டர், டாக்டரை பார்க்க வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தே ஹேட் அ செகண்ட் ஒப்பீனியன் ஆல்சோ. அவரை பார்த்துட்டு இன்னொரு ஒப்பீனியனும் நம்ம வாங்கணும். யாருக்கிட்ட அப்படின்னா சார் வில்லியம் பிராட்ஷா கிட்ட. ஓகே, கெட் அ செகண்ட் ஒப்பீனியன் ஃப்ரம் சார் வில்லியம் பிராட்ஷா. ஸோ அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கப்போ லுக்ரீசியா சடனாக திரும்பி அவங்க ஹஸ்பண்டை பார்க்குறாங்க. ஸோ ஹர் ஹஸ்பண்ட்ஸ் பிஹேவியர் பி டூ ஸ்ட்ரேஞ்ச், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ லைக் வைஸ் டெட் பாடிஸுக்கு முன்னாடி நின்று எப்படி கிராஸ் சிம்பிள் போட்டு ப்ரே பண்ணுவாங்களோ அந்த மாதிரி யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா செப்டிமஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிபி வெயிட்டிங் ஃபார் த டாக்டர், த அப்பாயின்மெண்ட் தே கெட் அட் 11:45. இவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டோடது என்னென்னா 11:45 தான் வந்துடும். சரிங்களா,
ஸோ அதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ செகண்ட் ஒப்பீனியன் யாருக்கிட்ட அப்படின்னா சார் வில்லியம் பிராட்ஷா கிட்ட. ஓகேங்களா, சார் வில்லியம் பிராட்ஷா கிட்ட செகண்ட் ஒப்பீனியன். சரிங்களா, சரி. ஸோ நெக்ஸ்ட் பீட்டர் திங்ஸ் ஆஃப் இங்கிலாந்து. ஸோ பீட்டர் என்ன பண்ணுறாரு, இங்கிலாண்டை பற்றி நினச்சி பார்க்குறாரு. ஸோ அட் ப்ரெசன்ட் இங்கிலாந்து எப்படி இருக்குது அப்படின்னா இட் பி சேஞ்சு கம்ப்ளீட்லி. அட் ப்ரெசன்ட் இங்கிலாந்து பி சேஞ்சு கம்ப்ளீட்லி. ஏன் அப்படின்னா இந்த விமன் ஓர் மேக்கப்ஸ், இந்த விமன் ஓர் மேக்கப்ஸ். ஓகேங்களா, அட் ப்ரெசன்ட் இங்கிலாந்து பி சேஞ்சு கம்ப்ளீட்லி விமன் ஓர் மேக்கப்ஸ். ஸோ எந்த ஒரு விமனும் மேக்கப் இல்லாமல் வெளியே வர்றதில்லை. விமன் ஓர் மேக்கப் இல்லாமல் வர்றதில்லை. ஸோ இந்த சேஞ்சஸ் எப்போ நடக்குதுன்னா வித்தின் 5 years, 5 வருஷத்துக்குள்ள இவ்வளோ பெரிய மாற்றம் இங்கிலாண்டில் நடந்திருக்கு. இவ்வளோ பெரிய மாற்றம் இங்கிலாண்டில் நடந்திருக்கு. ஸோ திங்க் ஆஃப் தட். சரிங்களா, ஸோ பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்குள்ள இங்கிலாண்டை பற்றி திங்க் பண்ணுறாரு. ஸோ இப்போ இந்த 5 வருஷத்தில் இங்கிலாந்து மொத்தமும் மாறிடுச்சு. வியர் ஆஃப் மேக்கப், விமனால் வியர் அ மேக்கப். சரிங்களா, நெக்ஸ்ட் பீட்டர் திங்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட் சாலி சேட்டன். பீட்டர் அடுத்து யாரை பற்றி திங்க் பண்ணுறாருன்னா அவங்களோட ஃப்ரெண்டு சாலி சேட்டனை திங்க் பண்ணுறாங்க. சாலி சேட்டன் மேரிட் அ மில்லினர். சாலி சேட்டன் மேரிட் அ மில்லினர் அண்ட் செட்டில்டு தேர். அவங்கள பற்றி நினைக்கிறாங்க. சரிங்களா, பீட்டர் திங்ஸ் ஆஃப் சாலி சேட்டன் married a millionaire and settled in Manchester. எங்க செட்டில் ஆயிருக்காங்கன்னா மான்செஸ்டர்ல. அப்போ இவங்களோட ஒரு ஈவெண்ட்டை பற்றி நினச்சி பார்ப்பார். என்ன அப்படின்னா when Peter remember Sally slap Hugh. Sally slap Hugh. இதையும் நினச்சி பார்க்குறாரு. சரிங்களா, ஸோ இப்போ பீட்டர் யாரை பற்றி திங்க் பண்ணுறாருன்னா சாலி சேட்டனை பற்றி திங்க் பண்ணுறாரு. அட் ப்ரெசன்ட் சாலி சேட்டன் மேரிட் அண்ட் செட்டில்ட் என்ன மான்செஸ்டரில் செட்டில் பண்ணிட்டாங்க. அட் பாஸ்டில் சாலி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹியூக் ஒயிட் பிரெட்டை அடிச்சிருப்பாங்களாம். ஹியூக் ஒயிட் பிரெட்டை அடிச்சிருப்பாங்களாம். எதுக்காக ஸ்லாப்டு ஹியூக் ஒயிட் பிரெட் அப்படின்னா ஹி ட்ரை டு கிஸ் ஹர். He tried to kiss her. For that, Sally Saturn slapped Hugh Whitebread. For that, Sally Saturn slapped Hugh Whitebread. அவர் வந்து அடிச்சிருப்பாங்க. சரிங்களா, ஸோ the activities of a Hugh not liked by Peter. ஸோ இந்த பிஹேவியர் யாருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாரு அப்படின்னா பீட்டருக்கு பிடிக்கலன்னு சொல்லுவார். இந்த ஆக்டிவிட்டிஸ் நாட் லைக் பீட்டர் நாட் லைக்டு ஹியூக். அவனை பிடிக்காம போச்சு. சரிங்களா, அப்போ இங்கே பீட்டர் என்ன பண்ணுறாரு ட்ரஃபல்கே ஸ்கொயரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாருக்குன்னா லாயருக்காக. அங்கே இவருக்கு ஒரு ட்ரீம் வருது. அந்த ட்ரீமில் ஒரு யங் விமன் அப்ரோச்டு ஹர் இன் அ ரொமான்டிக் வே. பட் ஹி கான் ரெக்கலெக்ட் த ஃபேஸ் கிளியர்லி. அவங்களோட ஃபேஸை கம்ப்ளீட்டாக அவர்னால ரெக்கலெக்ட் பண்ண முடியலை. யாருனால அப்படின்னா நம்ம பீட்டர்னால. சரிங்களா, சடனாக எங்கே போகிறாரு, இந்த ஹிபி வேக்கப் ஃப்ரம் அ ட்ரீம் வென் டு அ பாஸ்ட்டுக்கு போகிறாரு. பாஸ்டில் சாலி, கிளாரிசா, பீட்டர். ஸோ அப்போ அங்கே யார் வராங்கன்னா ரிச்சர்டு வராங்க. ஸோ ரிச்சர்டு வந்த உடனே பீட்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு இன்ட்யூஷன் வருது. பீட்டர் ஹேட் அ இன்ட்யூஷன் வைல் ரிச்சர்ட் அரைவ் தேர். தட் இன்ட்யூஷன் இஸ் நத்திங் பட் ரிச்சர்ட் கோயிங் டு பி மேரி கிளாரிசா வித் இன் ஷார்ட். சரிங்களா, கூடிய சீக்கிரத்தில் கிளாரிசாவை யார் கல்யாணம் பண்ண போகிறது அப்படின்னா நம்ம ரிச்சர்டு கல்யாணம் பண்ண போகிறான் அப்படின்ற ஒரு இன்ட்யூஷன் அவருக்கு வரும். சரிங்களா, யாருக்கு, நம்ம பீட்டருக்கு. ஓகேங்களா, அந்த இன்ட்யூஷன் வரும். ஸோ இதை பார்த்த உடனே பீட்டர் என்ன பண்ணுறாருன்னா வித்தின் ஷார்ட் வெரி குயிக்லி ஹீ அப்ரோச்சஸ் ஹர். இவர் போய் அவளை அப்ரோச் பண்ணுறாரு. ஓகேங்களா, இவர் போய் அவங்கள அப்ரோச் பண்ணுறாங்க. பட் கிளாரிசா நாட் வில்லிங். ஸோ கிளாரிசா ரிஜெக்டட் ஆர் ரெஃப்யூஸ்டு ஹிம். யாரை, பீட்டரை ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டு அவங்க யாரை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம ரிச்சர்டை சூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஷீ இஸ் வில்லிங் டு மேரி ரிச்சர்ட். அடுத்த இன்சிடென்ட்டு பீட்டர் வந்துட்டு யாரை நோட் பண்ணுறாங்கன்னா ஒரு குழந்தைய நோட் பண்ணுவாங்க. அவங்க யாருன்னா எலிஸ் மிச்சல்.
அந்த குழந்தைய லுக்ரீசியா தூக்கி விளையாடுவாங்க. ஸோ லுக்ரீசியாவோட லைஃபு ரொம்ப சோகமாக இருக்குது. அவங்க எதுக்காக அந்த ரீஜன் பார்க்கில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வெயிட்டிங் ஃபார் அ டாக்டர். இவர் லாயரு, அவங்க டாக்டர். எதுக்காகனா அவங்க ஹஸ்பண்டுக்காக. சரிங்களா. நெக்ஸ்ட் பீட்டர் திங்ஸ் ஆஃப் இங்கிலாந்து. இங்கிலாண்டை பற்றி திங்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பீட்டர் சாலி சேட்டனை ரெக்கலெக்ட் பண்ணுறாரு. அடுத்து பீட்டர் வந்துட்டு சாலி சேட்டனை ரெக்கலெக்ட் பண்ணுறாரு. சரிங்களா. So it be a third person narration. Heroine of the novel or protagonist of the novel யார் அப்படின்னா கிளாரிசா டாலவே. சரிங்களா. ஸோ அவங்க எங்கே போயிருக்காங்கன்னா ஃப்ளார் டு பை அ ஃப்ளார். எதுக்காகனா கோயிங் டு செலிப்ரேட் அ பார்ட்டி அட் நைட்டில் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. சரிங்களா. ஸோ ஹியர் கோயிங் டு டெக்கரேட் ஃபார் த பார்ட்டி. தட் இஸ் த ரீசன் கோயிங் டு பை அ ஃப்ளார். ஸோ இட் பி ஆனா மார்னிங் டைம் த சன்லைட் வாஸ் அ ஹெவி. அப்போ அந்த சன்லைட் சடனாக அவங்களுக்கு என்ன ரெக்லைட் ஆகுதுன்னா அவங்களோட பாஸ்ட் ரெமினிசன். அந்த பாஸ்ட் எங்கே போகுதுன்னா அவங்க அப்பா கூட கண்ட்ரி ஹவுஸுக்கு பர்டன் போனப்போ வைல் ஓப்பன் த விண்டோ த சன்லைட் பி ஃபால்ஸ் ஆன் ஹர். அதே மாதிரி சன்லைட் இப்போயும் இருக்குன்றத ஃபீல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சி வாஸ் சஃபர்ட் பை இன்ஃப்ளூயன்ஸா ஃபீவர்னால சஃபர்ட் ஆகி இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகியிருப்பாங்க. ஸோ நவ் ஷி ஹியர் த சவுண்ட் ஆஃப் பிக் பேண்ட் ஸ்ட்ரைக் 10 times. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஹி மேட் அ ஹுக் ஒயிட் பிரெட். ஒயிட் பிரெட்டை அவங்க ஒய்ஃப் கூட வந்திருப்பாரு. யாருன்னா ஈவ்லின். ஸோ ஈவ்லின் வாஸ் நாட் வெல் பிகாஸ் ஷி வாஸ் சிக். ஓகேங்களா. ஷி வாஸ் சிக். பட் கிளாரிசா லைக்டு ஹிம் வெரி மச் பிகாஸ் ஹி வாஸ் அ ஜென்டில்மேன். ஒரு நல்ல ஒரு மனிதர்னா ஹியூக் ஒயிட் பிரெட்னு சொல்லிட்டோன்னா யார் திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கிளாரிசா திங்க் பண்ணுவாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹியர் த நாய்ஸ் ஆஃப் தி கார். அந்த நாய்ஸ் ஆஃப் தி கார் என்னன்னா சைரன் சவுண்ட். நாய்ஸ் ஆஃப் தி கார் என்னன்னா சைரன் சவுண்ட். இந்த சைரன் சவுண்ட் யாருக்கு கொடுத்துருப்பாங்க? இட் பி கிவன் ஃபார் ஒன்லி குயின் ஆர் பிஎம். ஒரு பிரைம் மினிஸ்டருக்கோ இல்லாட்டி குயினுக்கோ கொடுத்துருப்பாங்க. பிரைம் மினிஸ்டருக்கோ இல்லாட்டி குயினுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. எதுன்னா இந்த நாய்ஸ் ஆஃப் தி கார். சரிங்களா. ஃபைனலி தே பி ரியலைஸ் இட் வாஸ் அ பிரைம் மினிஸ்டர். அது வந்து குயின் கிடையாது. சரிங்களா. நெக்ஸ்ட் கிளாரிசா அடுத்து என்ன பண்ணுறாங்க? ஒரு புக்ஸ் ஆஃப் விண்டோவில் அபவுட் லைன் ஆஃப் அ டெத். அந்த லைன் ஆஃப் டெத்னா டெத் வாஸ் அ டிஃபியன்ஸ், டெத் வாஸ் அன் அட்டம் டு கம்யூனிகேட். சரிங்களா. நெக்ஸ்ட் அவங்க கண்ணாடியில் போய் பார்க்குறாங்க. கண்ணாடியில் பார்க்குறப்போ ரிச்சர்ட் டாலவேவா தான் தர்றாங்க. கிளாரிசா டாலவேவா தெரியலை. சரிங்களா. கிளாரிசா டாலவேவா தெரியலை. அதுக்கப்புறம் அந்த பார்க்கில் யார் இருக்காங்கன்னா செப்டிமஸ் வாரன் ஸ்மித்து. அவர் யாருன்னா ஒரு சோல்ஜரு. அவர் எதனால அஃபெக்ட் ஆகிருக்காருன்னா பிடிஎஸ்டி, தட் இஸ் போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டரால் பாதிக்கப்பட்டிருப்பார். சரிங்களா. நெக்ஸ்ட் அவங்க ஒய்ஃபு லுக்ரீசியா வாஸ் அ இட்டாலியன் லேடி. அவங்க ஒரு இட்டாலியன் லேடி. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் எங்கே கூப்பிட்டு வந்திருப்பாங்கன்னா ரீஜென்ட் பார்க்கு. எதுக்காகனா டு கெட் அ அப்பாயின்மெண்ட் ஃபார் அ டாக்டர். யார் அப்படின்னா டாக்டர் ஹோம்ஸ். சரிங்களா. ஸோ அப்போது சடனாக என்ன ஆகுது அப்படின்னா சவுண்ட் ஃப்ரம் த ஸ்கை, தட் பி ஆன ஏரோப்ளைன். அங்கே வந்து இந்த ஏரோப்ளைன் ரைட்டிங் சம்திங் ஸ்கிரிபிள் சம்திங் அந்த ஸ்கையில் எதையோ புகையில எழுதிட்டு போட மாதிரி இருக்குது. அதுக்கு ஸ்கை ரைட்டிங் என்னென்னா டாஃபி. அதை பார்த்தா செப்டிமஸ் என்ன சொல்கிறாரு? இட் இஸ் எஸ்பெஷலி ஃபார் ஹிம். ஏன் அப்படின்னா பிகாஸ் ஹி வாஸ் அ சோல்ஜர். நாங்கள் வார்ஃபீல்டில் இருக்கிறப்போ சோல்ஜர்கிட்ட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு யார் சொல்கிறாங்கன்னா நம்ம செப்டிமஸ் சொல்கிறார். ஸோ ஹியரிங் திஸ் லுக்ரீசியா ஃபெல்ட் வெரி சேட். ஏன் இவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறேன்னு லுக்ரீசியா நோட்டீஸ்ட் அ ஸ்டாச்சு. ஒரு ஸ்டாச்சுவை பார்க்குறாங்க. அந்த ஸ்டாச்சு என்னென்னா இந்தியன் ஹோல்டிங் கிராஸ். சரிங்களா. செப்டிமஸ் மர்மர் சம்திங் இதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே என்னென்னா ஃபென்ஸு பார்க்க அந்த பார்க்கோட ஃபென்ஸில் இவான்ஸ் நிற்கிற மாதிரி இவான்ஸ் டாக் வித் அ செப்டிமஸ் மர்மர் டு ஹிம். அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி. சரிங்களா. அவங்கள பார்த்த உடனே கிளாரிசா இது லுக்ரீசியா என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட்டை போயிடுவாங்க. அப்போ மெய்சி ஜான்சன் டெம்ஸ்டர் மைனர் கேரக்டர். மெய்சி ஜான்சன் அப்ரோச்சு தான் யாரை? நம்ம செப்டிமஸையும் லுக்ரீசியாவும். எதுக்காக அப்படின்னா நீட் அ டைரக்ஷன் ஃபார் அ ஹோம் பட் தே நாட் ரெஸ்பாண்ட் டு ஹர். அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் கிளாரிசா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா லைக் அ நன். ஆனால் அவங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை கிடையாது. ஸோ கிளாரிசாவை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நோ ஃபெய்த்தான காட், கடவுள் மேலே நம்பிக்கை கிடையாது. பட் ஆஃபன் தேங்க்ஸ் காட், கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா. கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் அவருக்கு என்ன தெரிய வருதுன்னா ரிச்சர்ட் வந்துட்டு வீட்டில் இல்லை. எங்கே அப்படின்னா லேடி பிரிட்டனோட வீட்டுக்கு போயிட்டாங்க. லேடி பிரிட்டன் இன்வைட்டட் ரிச்சர்ட் ஃபார் லன்ச் பட் ஷி நாட் இன்வைட்டிங் கிளாரிசா. கிளாரிசாவை இன்வைட் பண்ணலை. இவங்களுக்கு 2 சர்வெண்ட் இருக்குது. ஒருத்தவங்க லூசி, இன்னொருத்தவங்க மிஸ்ஸஸ் வாக்கர். லூசி பிரின்சிபல் சர்வெண்ட்டு. ஸோ அவங்க என்ன கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா பேராசல். பேராசல்ன்றது இட் பி லைக்கான அம்பர்லா. பேராசல்ன்றது அம்பர்லா. சரிங்களா. பேராசல்ன்றது அம்பர்லா. ஸோ வைல்
கேவ் திஸ் parasol டு கிளாரிசா. கிளாரிசா கொடுத்த உடனே she was like a god, கடவுள் மாதிரி தெரியுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா லேடி புரோட்டனை பார்த்துட்டு she was a old and dead, வயசாகி போச்சு இன்னும் இறந்து போகாமல் இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ கிளாரிசா ரிமூவ் அ ஹேட், அந்த ஹேட்ன்றது மேட் அப் ஆஃப் எல்லோ ஃபெதர். ஆஃப்டர் தட் சி ஃபெல்ட் எம்டினஸ். ஸோ அந்த எம்டினஸ்ன்றது ரிச்சர்ட் வாஸ் நாட் பி தேர், அங்கே இல்லை. ஸோ லைஃப்ன்றது லோன் தனிமையில் தான் இருக்குது. ஈவன் தோ சி பி வெரி ஹாப்பி. அப்போ யாரை பற்றி திங்க் பண்ணுறாங்கன்னா சாலி சேட்டன். சாலி சேட்டன் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் லுக்ரீசியா. நம்ம கிளாரிசா, கிளாரிசாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் யார் அப்படின்னா சாலி சேட்டன். கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் லெஸ்பியன், தி பி லவ்டு ஈச் அதர். ஸோ அப்போ சாலி சேட்டன் என்ன பண்ணுறாங்கன்னா கட் ஃப்ளார், இதெல்லாம் எதுக்காகனா மேட் டு ஃப்ளோட் வாட்டர், இதெல்லாம் தண்ணியில் விடுறதுக்கு. சரிங்களா? அப்போ அவங்கள யார் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா ஆண்ட் ஹெலினா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹெலினா யார் அப்படின்னா கிளாரிசாவோட ஆண்ட். ஸோ அட் த டைம் கிளாரிசா ஓர் ஒயிட் ட்ரெஸ், எதுக்காகனா டு இம்ப்ரெஸ் சாலி சேட்டன், சாலி சேட்டனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போஸ் யூ ரிமெம்பர் லைன் ஃப்ரம் ஒத்தேலோ. ஸோ இட் வேர் நவ் டு டை, இட் வேர் நவ் டு பி மோஸ்ட் ஹாப்பி. இப்போ நான் இறந்து போயிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவேன், ஏன் அப்படின்னா நான் பிடிச்சவங்களோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அங்கே பீட்டர் வராரு. கதை நேரம் எங்கே போயிருந்தா ப்ரெசென்ட்டுக்கு வந்துருக்கு. ஸோ ப்ரெசென்ட்டில் இவங்க க்ரீன் ட்ரெஸ்ஸு, பாஸ்டில் ஒயிட் ட்ரெஸ். சரிங்களா? பெல் அடிக்குது. அப்போ யார் வராங்கன்னா பீட்டர் வெல்ஸ் கேம் தர். ஸோ பீட்டர் வெல்ஸ் கேம் அண்ட் கிஸ் கிளாரிசாஸ் ஹேண்ட், ஹேட் அ பாக்கெட் நைஃப். அவர்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா பாக்கெட் நைஃப் வச்சுருப்பாரு. அதை வச்சு எப்போயும் விளாண்டுக்கிட்டே இருப்பார். அதுதான் அவரோட ஹாபிஸ். ஓகேங்களா? அவரோட ஹேபிட். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாரிசா ட்ரை டு டாக் அபவுட் தி பாஸ்ட்டு. அப்போ அந்த பாஸ்ட்டை வந்துட்டு பீட்டர் என்ன சொல்கிறாருன்னா இட் வாஸ் அ சின்ஃபுல் பாஸ்ட், இட் வாஸ் அ சின்ஃபுல் பாஸ்ட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரீசன் ஃபார் கம்மிங் ஹியர், ஏன் பீட்டர் இங்கே வந்ததுக்கு காரணம் என்னென்னா கோயிங் டு பி மேரி அ டெய்ஸி. டெய்ஸி யார் அப்படின்னா ஒய்ஃப் ஆஃப் அ மேஜர். டெய்ஸி யார் அப்படின்னா ஒய்ஃப் ஆஃப் அ மேஜர், 24 years old. இவருக்கு 2 குழந்தை இருக்கும். சரிங்களா? சி கோயிங் டு பி டிவோர்ஸ் ஹர் ஹஸ்பண்ட், அவங்க ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ண போகிறாரு. தட் இஸ் த ரீசன் ஹி கம் ஃபார் இங்கிலாந்து, இங்கே வந்திருக்கேன். அப்போ கிளாரிசா அவங்களை என்ன திங்க் பண்ணுறாருன்னா விமனைசர். அமாங் த நாவல் கிளாரிசா கால்டு விமனைசர் அஸ் அ பீட்டர் வெல்ஸ். பீட்டர் வெல்ஸை தான் விமனைசர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கிளாரிசா பீட்டர் வெல்ஸ் ஆஸ்க்டு அபவுட் கிளாரிசாஸ் மேரேஜ் லைஃப். அவங்க அதை கேட்குறாங்க. ஸோ மேரேஜ் லைஃப்னு கேட்குறப்போ எலிசபெத் introduced about her daughter Elizabeth Dalloway. Now the bell strikes 11:30. Invited Peter for a party. Peter for a party. நெக்ஸ்ட் பீட்டருக்கு ஒரு கனவு வருது. அது எங்கே அப்படின்னா ட்ரஃபல்கே ஸ்கொயரில் யங் லேடி அப்ரோச்சு ஹிம், அவங்கள ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க அந்த இது. சரிங்களா? அதுக்கப்புறம் பாஸ்டில் சாலி, கிளாரிசா அண்ட் பீட்டரோட இன்டியூஷன். சரிங்களா? அதுக்கப்புறம் ரீஜென்ட் பார்க்கில் பீட்டர் எதை பார்க்குறாரு அப்படின்னா ஒரு யங் சைல்டை பார்ப்பாரு. அதுக்கப்புறம் லுக்ரீசியாவை பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு பீட்டர் திங்ஸ் ஆஃப் இங்கிலாண்டை பற்றி திங்க் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு திங்ஸ் ஆஃப் சாலி சேட்டன். சரிங்களா? சாலி சேட்டன். சரிங்களா? ஓகே.